அம்மா பேசுறது கேக்குதா? ஏன்னா யார் பேசுறது எனக்கே கேட்கல. இல்ல நீங்க பேசுறதுலாம் கேக்குது. மத்தவங்க யாருமே ஸ்பீக்கருக்கு வரலையே. ஏங்க விஷால் ப்ரோ, மகேஷ் ப்ரோ எல்லாரும் இருக்காங்க. யாருமே ஸ்பீக்கர் வரலையா? இருக்காங்க, மைக் ஆன் பண்ண முடியல போல இருக்கு அவங்களால. இல்ல கேக்குது, கேக்குதான் கேட்டவர் ஃபர்ஸ்ட் கேட்டவர் போயிட்டாரு. சரி, என்னண்ணா பரணி ஆளை காணோம்? அவருக்கு தான் வெயிட் பண்ணேன், ஆளை காணா. சரி, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிங்கண்ணே. அப்டேட் சொல்லிடுவோமா? அமைச்சரே வரல. இப்போதே எனது வீரவாலை மறந்து வச்சுட்டு ஸ்பீக்கர்ல இருந்து வெளியே தூக்கிட்டு போயிருச்சு. என்ன ஒரு மந்திரம் கட்ட வச்சிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, அந்த கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா இன்னொன்னு கன்ஃபார்மா? ஒரு பிஸி போல குழந்தை இருக்கிற சதை கேக்குது. நீங்க சொல்லுங்க விஷால். இல்ல தலைவா, அந்த இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனது பெரிய படம், வேற ஏதோ பெரிய ப்ராஜெக்ட். இப்ப இருக்கிற கமிட்மெண்ட்ல உடனே பண்ண வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேபி இந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சூர்யாவுமே அந்த இன்டர்வியூ 3 பேரும் பேசுற இன்டர்வியூல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு 4-5 படமாவது சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா அது ரொம்ப பெரிய ஸ்கேல் படமாமே, ரொம்ப பெரிய படம். நாங்க எனக்கு பர்சனலா எனக்கு வாடி வாசல் கூட வேணாம். எனக்கு இந்த மாதிரி எதையாவது பண்ணி ஏங்க வாடிவாசல் வேணான்றீங்க? என்னங்க வாடி வேசல் எனக்கு தான் வேணாம். உங்களுக்கு எல்லாம் வேணும் வேணான்றதான் கேட்கல. ஒரு அவர் சூர்யா ஃபேன், அவர் சொல்லட்டும். அஜித் ஏங்க அந்த படம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் வரட்டும். விஷால் ப்ரோ, இப்போ விஸ்வரூபம் 2013 வந்துச்சு. விஸ்வரூபம் 2 அட்லீஸ்ட் ஒரு 2014-15 ரிலீஸ் பண்ணிருக்கணும். அது எப்ப கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி கரெக்ட் அந்த படத்தோட இதையே கெடுத்து விட்டாப்புல கமலு. அதான் மியூசிக்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே, ஏதாவது பண்ணுவாங்க, வந்துருங்க. எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? 2019 விஸ்வரூபம் 2 வந்து அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணிருந்தாலும் அந்த படத்துக்கு இவ்வளவுதாங்க இது. எங்க அந்த கடைசியில என்னங்க சொல்லி முடிச்சாங்க கதைய, புரியலையே ப்ரோ. எனக்கு கம்பேர் டு 1 எனக்கு 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எதுலையுமே நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பேன். இல்ல பரவாயில்ல, பிடிக்கலாம். நானும் 2 என்ஜாய் தான் பண்ணேன், அதெல்லாம் இல்ல. 2ல பாட்டுலாம் ரொம்ப செம்மையா போட்டிருப்பாப்புல. அதை விட அந்த கன் சவுண்டையும் அந்த அந்த டீசர் கட்டே பயங்கரமா இருக்கும். ஒன்னே பண்ணிருப்பாங்க. விஸ்வரூபம் 2 ஓப்பனிங் கிரெடிட்ஸ் ஞாபகம் இருக்கா? அந்த கால் சலங்கையில இருந்து வரும் அப்படியே. ஆமா ஆமா, யா கமலையான் இருந்துச்சு. காடுகள் தாண்டி அந்த அந்த லிரிக் எனக்கு அந்த பாட்டுல தாங்க புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் அந்த விஸ்வரூபம்னு 1ல வரும்ல, அதுல எனக்கு அந்த லிரிக் புரியல. காடுகள் தாண்டி அதுல எனக்கு புரியல எக்ஸாக்டா என்ன மீன் பண்ண வராங்கன்னு. காடெல்லாம் தாண்டி டிராவல் பண்ணா காத்துக்கு எந்த காயமும் இல்லைன்னு எனக்கு 2ல அந்த லிரிக் கேட்கும் தான் புரிஞ்சு. ஜிப்ரான் ஒரு ஃபேன் பாய் வேலை பார்த்திருப்பாப்புல, செம்மையா போட்டிருப்பாப்புல. அப்டேட் சொல்றேன்னு வந்தாரு. சரி நான் சொல்லட்டுமா அப்டேட்டு? மண்டாடி படத்தினுடைய அந்த தெலுங்கு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. பரணி ப்ரோ நீங்க வந்துட்டீங்க, இதை மட்டும் நான் சொல்லிட்டு கிளம்புறேன். மண்டாடியோட தெலுங்கு போஸ்டர் வந்திருக்கு. எல்லாருமே காலில இருந்து போடுறது என்னன்னா, சுஹாஸ் வந்துட்டு தெலுங்கு வெர்ஷன்ல ஹீரோ, சூரி வில்லன். தமிழ் வெர்ஷன்ல சூரி ஹீரோ, சுஹாஸ் வில்லன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லா இன்ஃபுளுசர்ஸ், ட்ராக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ட்வீட் பண்ணிருக்காங்க. அதனால அது வந்துச்சு. அடுத்த அப்டேட்டுகளை தருவதற்காக மிஸ்டர் பரணி தலைவர் முருகதாஸ் கம்பெனில இவரு தானே அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாரு. முருகதாஸ், ஆமா. காஃபி வித் டிடில மகேஷ் பாபு விஜய்னு ஒண்ணு சொன்னாப்புல. ஆனா அதை இப்ப பண்றாங்க. இதுவா பார்ப்போம். ஆனா சின்ன வயசுல எனக்கு ஒரு தகவல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தளபதியோட கிளைமேக்ஸ் மலையாளத்துல ஒரு வெர்ஷன், தமிழ்ல ஒரு வெர்ஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இல்லை அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. பரணி ப்ரோ வாங்க ஆரம்பிங்க. உன்னி முகுந்தன் டைரக்ட் பண்றாரு, அந்த அப்டேட்ல இருந்து ஆரம்பிங்க. என்ன அவரு ஸ்பீக்கர்ல இருக்காரு, அவரை மரண மாச ஸ்ட்ரீமிங் இருந்து ஆரம்பிப்பாரு. வேற ஏதோ தான் சொல்ல போறாருன்னு நினைச்சு பயந்துட்டேன் நானு. இல்ல தொடரும் தமிழ் ட்ரெய்லர் இருந்து ஆரம்பிப்பாரு. சரி அவர் வரட்டும். கேக்குது சொல்லு. ஏன் என்னாச்சு? இன்னும் ஆகல, ஆரம்பிங்க அப்டேட்ட. ஓகே ஓகே ஓகே. டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது ஒன் ஆஃப் த
மேஜர் அப்டேட்டு. அதுக்கப்புறம் யோகி பாபுவோட ஜோரா கையை தட்டுங்க அந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. மோகன்லாலோட தொடரும் அந்த படம் தமிழ் டப் இருக்கு இல்லையா, அதோட ட்ரெய்லருமே வந்திருக்கு. உங்களுக்கு ஏங்க இறக்குது சாரி என்ன ஒர்க் அவுட்டா இல்ல என்ன? அவ்வளோலாம் இல்லைங்க. ரெட்ரோ அந்த இன்டர்வியூ இருக்குல்ல, அது வந்து பார்ட் 2 அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஜோஜு ஜார்ஜோட பனி படம் இருக்குல்ல, அதோட சீக்வல் பார்ட் 2 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிதுன் மிதுன் மேனுவல் தாமஸ் இருக்கார்ல, அவரோட ஸ்டோரியில் உன்னி முகுந்தன் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தான் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ அவர் தானான்னு தெரியல, பட் அந்த டீட்டெயில் எதுவும் வரல, வந்தால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஏல ஃபாரின் மூவிஸ், அதாவது இந்தியன் மூவிஸாக இருக்கட்டும், வேறு எந்த லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் மூவிஸாக இருந்தாலும் 100% டேரிஃப். அதாவது $20 இருந்துச்சுன்னா ஒரு டிக்கெட், இனிமேல் அது $40 இருக்கும். அதில் $20 கவர்மெண்ட்டுக்கும், $20 டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த தேட்டர் ஒன்று ஷேர் இருக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் STR49லேருந்து பூஜை வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிலம்பரசன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. மோகன்லாலோட சோட்டா பொம்பை அந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க May 21. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற தமிழ் படம் June 20 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படம் ஒரு படம் சூர்யா கூட பண்ணுறாரு, அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் மண்டாடியோட தெலுங்கு போஸ்டர் அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சுஹாஸ் அதில் ஹீரோவாக இருப்பாருன்னு நினச்சேன். பட் எனக்கு தெரியல இது எப்படி கான்செப்ட்னு தெரில. சூரி இருக்காங்க, சுஹாஸ் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டாங்க. அதுக்கப்புறம் சுஹாஸ் வந்து ஹீரோவாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டாங்க. ஸோ இது இவங்க 2 பேரும் படத்தில் இருக்காங்களா, பைலிங்கோலா, இல்லை வந்து தமிழ் வெர்ஷனில் சூரியும் தெலுங்கு வெர்ஷனில் சுஹாஸும் இருக்காரா, அந்த டவுட் மட்டும் எனக்கு இன்னமும் இருக்குது. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்துச்சுல தலைவா. ஆமா அந்த போஸ்டர் வந்துச்சு. அது இல்லாம வந்து சூரி ஒரு போஸ்டர்ல தனியா நிப்பார்ல, பின்னாடி ஒரு 4 பேர், அந்த மாதிரி சுஹாஸ்க்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருந்தாங்க. சோ ஆமா, டி சுனாமி ரைடர்ஸ்னு ஏதோ போட்டிருந்தது. ஓகே, ஹிட் 3 101 crores 4 daysல பண்ணிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவ்வளவுதாங்க. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். டீசர் ட்ரெய்லர். ஓகே. அதே மாதிரி நாளைக்கு வந்து வார்ஃபேர், அதுக்கப்புறம் நைஸ் இண்டியன் பாய், லக்கியஸ்ட் மேன் இன் அமெரிக்கா, இது 3மே வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுது. வார்ஃபேருக்கு தான் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த படம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு ஏதாவது விட்டு போயிருக்கா? பரணி ப்ரோ, இந்த ஆவேசம்ல இந்த ஒரு கேம் விளையாடுறப்ப சொல்லுவாரு, அந்த படம் தானே சோட்டா மும்பைன்றது. நல்லா இருக்குமா இந்த படம்? பெரிய ஹிட்டோ? அது கிளாசிக் ஃபிலிம் தான், பட் நான் பார்த்ததில்ல. ஓகே. மேபி வந்து இதுக்கப்புறம் வேணா பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே. நீங்க ஏன் திருப்பி உமர் பாய் ஆயிட்டீங்க? என்ன கதை உங்க கதை? நான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ வரதுக்குள்ள ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா, அதனால அடிச்சு பிடிச்சி வேகமா வந்தேன். ஸோ அதனாலதான். ஓகே. சரி, நீங்களாம் பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? எனக்கு மட்டும்தான் அமைதியா இருக்கா? இந்த மாதிரி நம்ம அஜித் இல்ல கூட என்டர்டைன்மெண்டா போகும். இல்ல இருக்கேன், ஒரு 2 நிமிஷத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஏன் மாவீரன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? அபியூசர்ஸ கூட விட்டுறலாம், அவங்க எல்லாம் ஓப்பனா நான் அபியூசர்ப்பா, ட்ரோல் ஐடிப்பான்னு. இவர் வந்து நல்ல மாதிரியே எல்லாத்தையும் பாலப்பழத்துல வலிக்காத மாதிரி யூசியா இருக்கு பாருங்க. அவர் நன்மவாதி. அவர் டைம் பாஸ்ல எப்படிலாம் பேசுறாரு. மாவீரன் ப்ரோ, அந்த ட்வீட் உங்களுக்கு பிரச்சனை, நீங்க சொல்லுங்க, நான் டெலீட் பண்ணிடுறேன் மாவீரன் ப்ரோ. எந்த ட்வீட் ப்ரோ? எந்த ட்வீட்? வேற சொல்றாரு ப்ரோ. என்ன தானே சொல்றீங்க? சொன்னேன் ப்ரோ. இல்ல பரணி, வாண்டடா வண்டியில ஏறிட்டீங்க பரணி. அதாவது
ஏற்கனவே வந்து உங்களை திட்டுறதுக்கு மட்டும் தான் நிறைய பேர் ஸ்பேஸுக்கு வராங்க. சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் வரதே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு மாவீரன். இப்போ வந்து அவரு ஏதாவது டாபிக் பேச வந்தா நீங்க உங்களை தான் நினைச்சு நீங்களே உள்ள வரீங்க. இந்த நான் இல்ல ப்ரோ, நேத்து ஒருத்தர் வந்தார்ல, அவரை சொல்ற ப்ரோ. இல்ல நான் இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணேன், அதுக்கும் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. பட் அந்த ஜென்ரலா தான் போட்டேன். என் புள்ள கையில எல்லாம் அப்படி ஒரு மச்சம் இல்லப்பா, அவரை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு பரணி வர்றாரு உள்ள. சரி சரி மாவீரன் bro, நீங்க இல்ல பேசுங்க. நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அவரு ரிப்ளைஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் ரெட்ரோக்கு ரிவ்யூ இருக்கோ, மிக்சட் ரிவ்யூவோ இல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டோ, ஃபிளாப்பான்னு அழுகிற இமோஜியா போட்டிருப்பாரு. போய் எங்கேயாவது பாசிட்டிவ் இருந்தா போய் சிரிக்கிற இமோஜி மட்டும் போட்டு வருவாரு. அது செம பண்ணா இருக்கு அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. யார் ப்ரோ? பரணி ப்ரோவா? ப்ரோ அவரு ஏன்னா மறுபடியும் நேத்து ஸ்பேஸ் பல்தான் ப்ரோ, நேத்து ஸ்பேஸ் கேட்கல நீங்க? நேற்று ஸ்பேஸ் வந்து பாதிக்கு மேல அந்த மணிமேகலை என்ட்ரில இருந்து தான் கேட்டேன். நேத்து நல்லா போச்சு, 2 மணி நேரம் டைம் பாஸ் ஸ்பேஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஏதோ உழப்பிட்டு இருந்தாங்க, ஆனா மணிமேகலை இருக்கிறது தான் பயங்கரமா போச்சு. ஆமா, யூடியூப்லயும் பார்த்தேன், மணிமேகலைக்கு தான் கிரெடிட் கொடுத்துருந்தாங்க யாரோ. மணிமேகலை வேற லெவல்ல மேன் ஆஃப் த மேட்ச். மேன் ஆஃப் த மேட்சா? சரி. எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க போல. யாரும் பேசல ப்ரோ. கோபாலகிருஷ்ணன் அண்ணா வந்திருக்காரு. அண்ணன் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணா? கொஞ்சம் ஆட்டோ சத்தம் மட்டும் கேக்குது, நல்லா இருக்கும் அண்ணா, சொல்லுங்கண்ணே. ஆட்டோ இல்லைங்க, பைக் சரி ஆஃப் பண்ணிட்டேன். நான் இது சரி சரி பேசக்கூடாதுன்னு ஓகே, நினைச்சேன், ஆனா வாண்டடா சொல்லுங்கண்ணா. ஓபன் பண்ணிட்டு அவர் கூட பேசுறதுக்காக மீனா என்ன வந்து யாரும் ஆச்சு தப்பா சொல்லுங்கண்ணா. எடுத்துக்காதீங்க. இல்ல நீங்க இன்னைக்கு போட்டதுக்கான சொல்லுங்கண்ணா. பர்பஸ் என்ன ப்ரோ? இல்ல என்ன என்ன உங்களை அந்த கம்பேரிசன் இருக்கு? யார் என்ன சொல்றீங்க? பரணி, அவர் தெரியுங்க என்ன பண்ணாருன்னு அவருக்கு. ஓகே ஓகே, கண்டினியூ பரணி ப்ரோ. மாவீரன் நான் வாண்டடா பண்ணல, அதுதான் அது. இல்ல நானும் சரி ஏன் ஸ்பேஸ் பட் ஆரம்பிச்சுன்னே ஆனா அதை வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணா நீங்களே எதை சொல்றாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்னும் புரியலையே நமக்கு, எதுங்க சொல்றீங்க? நான் என்னன்னா இப்போ வந்து இந்த 2-3 நாளா என்னன்னு தெரியல, இப்போ தேவையில்லாம அஜித் ஃபேன் சூர்யா ஃபேன்ஸுக்கு சண்டை எதனால போகுதுன்னு எனக்கும் தெரியல. இப்போ ஆல்ரெடி இவருங்க விஜய் நிறைய ஃபேன்ஸ் வந்து நெகட்டிவா தான் போட்டுட்டு இருக்காங்க படத்துக்கு. சரி ஓகே, அது போனது போயிட்டு போட்டு. ஆனா இந்த டைம்ல இவர் ஆல்ரெடி என்னன்னா, இவர் சசிகுமாரோட படம் வந்து இதை வந்து ஓவர் ஷேடோ பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கு போட்டு அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன இவருக்கு தெரியாமையா இருக்கும்? தெரிஞ்சுட்டு போய் இன்னைக்கு என்ன போடுறாருன்னா, இப்படி புக் மை ஷோல பர் ஹவர் ட்ரெண்டிங்ல இது வந்து 1 something இருக்கு, அது 3 something இருக்குன்னு ஒரு இது எடுத்து தெளிவா எதுக்காக போடணும் நான் கேக்குறேன். அதுல என்ன, அதுல பின்னாடி அதுல ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு வந்து இன்டென்ஷனல் ரீசன்லாம் கிடையாது ப்ரோ. நான் பார்த்தேன் வந்து ப்ரோ நீங்க போட்டேன், அவ்வளவுதான். அந்த நீங்க டைம் தப்பா சொல்லாதீங்க. இதே ஒரு அஜித் படமோ விஜய் படமோ இருந்ததுன்னா நீங்க இப்படி போடுவீங்களா நான் கேக்குறேன். நீங்க கேட்டா நான் இன்னசென்ட்டா பண்றீங்க நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் கண்டிப்பா நான் கிடையாது ப்ரோ. இன்னசென்ட்டா பண்ணல ப்ரோ, நான் இன்னசென்ட்டா பண்ணல, நான் ஜென்ரலா தான் பண்ணேன். அதனால தான் நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் நீங்க வந்து உங்களுக்கு மாவீரன் எல்லாம் தெரியாது, நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா நான் கேக்குறேன். இருங்க கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, இருங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து மாவீரன் என்ன சொன்னேன், நீங்க அதை கேட்டீங்களா? மாவீரன் ப்ரோ என்ன உங்களுக்கு வந்து சொன்னீங்க சொல்லுங்க. தப்பா மாவீரன் ப்ரோ உங்களுக்கு வந்து அது நான் நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொன்னீங்கன்னா நான் டெலீட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன், மாவீரன்ட்ட சொன்னேன். ப்ரோ நான் ஒரு ஜென் மோடுக்கு போயிட்டேன். ப்ரோ நீங்க ஊரே தாய டெலிட் அடிக்குது, பண்ணிடணும் ப்ரோ. ஊரே தாய அடிக்குதுன்னு. இல்ல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நீங்க வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த கனிமா பாட்டுக்கு வந்து அது என்னோட ஒப்பீனியன் தான் போட்டிருந்தேன். இதே ஸ்பேஸ்லயும் நான் சொன்னேன், அதை ட்விட்டர் டெலிட் பண்ண ப்ரோ மாட்டேன், உங்க என்னோட ஒப்பீனியன் போட்டுருந்தீங்க, ஓகே. நான் ஆனா என்னன்னா நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதான் டைம் நீங்க வந்து அப்படின்னு இருக்கு தூக்கிட்டு நீங்க வந்தீங்க, சொன்னா ஓகேவா? போட்டீங்க. ப்ரோ நீங்க நீங்க வந்து நிறைய இதுல பாத்துருக்கேன் ப்ரோ. ஆனா நீங்க சூர்யாவோட வந்து அப்டேட் ஸ்கிப் பண்ணுவீங்க, ஒப்பீனியன் நெகட்டிவா போடுவீங்க. எல்லாரும் வந்து அப்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்கன்னு நாள் ஃபர்ஸ்ட் சொல்லி ஷோவே இருங்க அப்டேட் ஸ்கிப் பண்ணீங்கன்னு இருங்க சொல்லி இருங்க 2 நான் சொல்லி வாட்டி முடிச்சிடறேன் சொன்னதுக்கு ப்ரோ, அப்ப அப்புறம் நீங்க பேசுங்க. மாவீரன் ப்ரோட்ட கேளுங்க நான் எத்தனை சொல்லி வாட்டி. முடிச்சிடறேன். இல்ல இல்ல நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டா தான் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணங்காட்டி தாங்க எனக்கு தோணுது. நீங்க புதுசா பண்ணியிருந்தா நல்லா கேட்கவே மாட்டேன். நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபேன் ஃபைட்டோ இல்ல எதுவுமே நான் போய் யாரையும் அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். ஆனா நீங்க பண்றதா எனக்கு ஒண்ணு இதாயிட்டே இருக்கு, ஹிட் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ வந்துச்சு. இப்போ யாருமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நெகட்டிவா ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிலோ ஆவரேஜ் படம்னு போட்டீங்க. சரி ஓகே, அது ஃபர்ஸ்ட் நாள் போட்டீங்க, ஓகே விட்டுலாம்.
இப்ப வந்து எதுக்கா அந்த இந்த இந்த படத்தை இந்த 2 படத்தை எதுக்கு கம்பேரிசன் நீங்க பண்ணி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் அடுத்த ஃபேன் பேஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சசிகுமார் வந்து சூர்யா அடிச்சிட்டாருன்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரி தான் சரி, இருக்கு. கோபலாக்ஷன் பிரதர் அவரு பதில் சொல்லிட்டாரு பரணி. இருந்தாலும் நான் ஏன்னா என் ஒப்பீனியன் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். 2 படங்கள் ரிலீஸ் ஆனா எப்பவுமே வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க. அது வந்து ட்ராக்கர்ஸ் பெருமாள் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு நாங்களாம் பண்ணாததுக்கு காரணம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். மற்ற நிறைய பேர் பண்ணாததுக்கு இல்ல அது சொல்றேன். 2 படம் ரிலீஸ் ஆனா எல்லாரும் பண்ணுவாங்க. சில பேர் மட்டும் அதுல வந்து சரி ரைட்டு இது வந்து இப்ப சின்ன படமா இருக்கு கம்பேரிசன் பண்ணான்னு விட்டுருவாங்க. ஆனா பட் என்ன ஸ்டேட்ஸ் போடுறது நிறைய பேரோட பழக்கம். இப்ப பரணி வந்து அது ஸ்டேட்ஸ் தான் போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து தப்பாவும் சொல்லல, கம்பேரிசனாவும் தப்பாவும் சொல்லல. அது அவருடைய வந்து ஒரு புக் மை ஷோல இருக்கிற எடுத்து போட்டாருன்னு விட்டு போயிட்டே இருக்கலாம். சரி நீ அந்த சைடு விட்டீங்களே. இப்ப நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்வீட் ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போட்டிருக்கிறேன். பாசிட்டிவ் ட்வீட்னா எப்படின்னா, இன்னைக்கு வந்து புக்கிங்ஸ் நல்லா போகுது, அது அவங்களே டீமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் ஷேர் பண்ணதா வந்து நம்ம திரும்ப ரீஷேர் தான் பண்றோம். ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி 2 days புக்கிங்னு. அதுல ஏதாவது ரெட்ரோ பத்தி நான் தப்பா பேசியிருக்கேன்னா எதுவுமே இல்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா மேல கமெண்ட் சூர்யா ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்கு, என்ன அன்ஃபாலோ பண்ண சொல்றாங்க. எதுக்குன்னா நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்றேன்னு. இன்னைக்கு நான் ரெட்ரோக்கும் ட்வீட் போட்டிருக்கேன், டூரிஸ்ட் ஃபேமிலி தனித்தனியா ட்வீட் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்ப என்னன்னா நெகட்டிவ் எல்லா சைடும் தான் சுத்ததான் செய்யும். இல்ல நெகட்டிவ் எல்லா சைடும் சுத்ததான் செய்யும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு நெகட்டிவ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற வழியே இல்ல. இன்னைக்கு அவர் வந்து இப்ப எல்லா படங்களுக்கும் எல்லா ஒரு 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த கம்பேரிசன்ங்கிறத எல்லாரும் போடுவாங்க. மொதல் அது ஃபர்ஸ்ட் மண்டேங்கிறத கண்டிப்பா போடுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்க வேணா ஆர்கியூ பண்றது. கண்டிப்பா விஜய் அஜித் படத்துக்கு பரணி போட மாட்டாரு bro. நீங்க வேணா பாருங்க. படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா போடலாம், ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா போடலாம். போடுறேன் ப்ரோ. ஓகேவா ப்ரோ கண்டிப்பா பாப்போம் bro. அப்ப நீங்க போலீங்கன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். ஏன்னா ஏன் சண்டை போறேன் நீ யாரும் இல்ல யோசிக்க இல்ல வேண்டாம். நான் உங்களை பாத்துட்டு 2 பேர் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா போடுறேன். அதுதான் நடக்காதேங்க. நீ எந்த படம் ரிலீஸ் அதுதான் நடக்காது. அப்படி இல்லன்னா இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். 2 பேர் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா ஓகே இல்ல பாரதி அவர் சொல்றது என்னன்னா அஜித் படம் ரிலீஸ் ஆகிற போது கூடுதல் இன்னொரு படம் வந்துச்சுன்னா 2 படத்தை கம்பேரிசன் பண்ணணும். விஜய் படம் ரிலீஸ் ஆகி கூடுதல் இன்னொரு படம் தான் கம்பேரிசன் போடணுங்கிறாரு. ஓகேங்களா. அது இதுக்கு நான் போடுறேன். ஆமா இன்னைக்கு போட்ட மாதிரி அதான் சொல்றாரு. அந்த கம்பேரிசன் புக் மை ஷோ ஸ்டேட்ஸ் போடுறீங்கல்ல, அது என்ன இருக்கோ அதை போடுங்கிறாரு. கை வச்சிட்டீங்கன்னா இது நீங்க பண்ணிட்டே இருக்கணும். எதுல விட்டாலும் கேட்போம், யாரு வந்தாலும் கேட்பாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி சொல்றேனே, இதுக்கு முன்னாடி வந்து விஜய் படம் பீஸ்ட் வந்து KGF 2 கூட மோதிச்சுல. அப்ப KGF 2க்கு கம்பேரிசன் போட்டாங்களா. KGF 2 வந்து புக் மை ஷோ லீடிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அது பண்ணாங்க. அப்ப விஜய் படத்துக்கு அப்ப பண்ணாங்க தானே. விஜய் படத்துக்கு யாரும் பண்ணாம ஸ்கிப் பண்ணல இல்ல. போட்டிக்கு ரிலீஸ் ஆகும் எந்த படம் திடீர்னு கொஞ்சம் ஒரு 2 நாள் டாமினேட் பண்ணிச்சுன்னா அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து வசூல்ல சூப்பரா போச்சு. அப்ப அது முடிஞ்சு போச்சு. ஆனா எப்ப டாமினேட் இந்த ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது எப்படின்னா KGF 2 வந்து திடீர்னு வந்து பார்த்தா லிமிடெட் ரிலீஸ்ங்கனால என்ன பண்ணாங்க, சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது சோர்ஸ் ஆனா லிமிடெட் ஸ்கிரீன். இப்போ உதாரணமா திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு 16 ஸ்கிரீன் இருக்குன்னு அந்த சமயத்துல 16 என்னமோ இருந்துச்சு. அதுல 10க்கு மேல பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. 6 தான் வந்து KGF 2 ரிலீஸ் ஆச்சு. ஆனா KGF 2 ரிசல்ட் அந்த வந்தப்போ டக்குனு என்னன்னா அதுக்கு இன்னும் 2-3 ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அது 2-3 ஷோ எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஆனா அந்த 2 ஷோ எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு திடீர்னு வந்து அந்த சோர்ஸ் இன்க்ரீஸ் கம்பேரிசன் போடுவாங்க. ஆனா பீஸ்ட் வந்து 10 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்க மாட்டாங்க. 6 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா கம்பேரிசன் போடுறப்ப KGF 2 வந்து சூப்பரா போகுது, எக்ஸ்ட்ரா டக்குனு 2 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 3 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, மிட் நைட் ஷோ போடுறாங்க அப்படின்னு போடுவாங்க. ஆனா எதுக்காக போடுறாங்கன்னா எப்பவுமே 2 படம் வந்துச்சுன்னா இது கம்பேரிசன் பண்ணி போடுறதுதான். இப்போ ரீசெண்ட் டைம்ல இப்ப அஜித் விஜய் படங்களுக்கு கம்பேரிசன் போடுறதுக்கு எதுவும் படம் வரல. இப்ப வந்து இந்த படம் என்ன படம் ஜிபி வந்து சோலர் ரிலீஸ், அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி சோலர் ரிலீஸ், அதுக்கு முன்னாடி துணிவு வாரிசு, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த நேரத்து கலவரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இனிமேல் கூட ரிலீஸ் ஆச்சா கண்டிப்பா இந்த மாதிரி கம்பேரிசன் நடக்க தான் செய்யும். இவர் ஸ்டேட்ஸ் போட்டிருக்காருன்னு சொல்லி விட்டலாம். இனிமேல் நீங்க அவர் தப்பா போடல. அதான் அதே மட்டும் நான் சொல்றேன். நான் வந்து கூடுதலா இப்போ ஒரு இதை வந்து வம்படியா மறைச்சி போடல. அந்த இடத்துல ஸ்டேட்ஸ் போட்டிருக்காரு அவ்வளவுதான். அடுத்தடுத்து நீங்க கேட்கற மாதிரி எல்லா படங்களுக்கும் அவர் போடுவார் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அதுக்கு எல்லாமே தன்னோட பிள்ளையார் சூர்யா படத்துல இருந்தா ஆரம்பிக்கிறாரு. அதுதான் கரெக்ட் ப்ரோ. அதே ப்ரோ தேங்க்ஸ். அதுக்கு எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சூர்யா தான் கிடைப்பாரு. பரணி அடிக்கிறதுக்கு எல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்களே. பரணி எடுக்கிறதுக்கு பரணி நோட் பண்ணீங்க. அஜித் குமார் பாயிண்ட் எடுத்து தராரு. வந்து வேதாளம்ல வருவார்ல, ரவுடி சார் தப்பு ரவுடி சார் குழந்தை பாரு மிரட்டுறது கூட குழந்தை மாதிரி மிரட்டுறாரு. பரணி ஒரு மாதிரியே மிரட்டுறாரு. இல்ல ஆனா ரொம்ப தன்மையா பேசுறீங்க. எனக்கு நல்லா இல்ல உண்மையா இல்ல சூப்பரா சொல்றேன். உண்மையாலுமே அவரோட ஒப்பீனியன் வந்து அழகா சொல்றாரு. எனக்கு என்ன இதுதான் பிடிக்கும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, வந்து சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க, நல்லா மரியாதையா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. சொல்றாருல பரணி இப்ப திருத்திக்கிறாரு, மனம் திருந்தினேன் வந்தினேன் அடுத்த இதுல இருந்து கரெக்டா பண்ணுவாரு. ஆனா அப்படியும் பண்ணாருன்னா பரணி நம்மளே ஏத்துறதுக்கு ஆளே ஏத்தி விட்டுறலாம். ஓகே ப்ரோ. இதுதான் கேட்க வந்தேன். யாரும் இல்ல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ டன் ப்ரோ நம்ம பாசிட்டிவ்
ஓகே ஓகே. இதுக்காக நீங்க எல்லாத்துக்கும் பாசிட்டிவா போட நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் போடுங்க, அதான் நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. விஷால் ப்ரோ, குழந்தைகள் எப்படி தலைவா இருக்கு? நல்லா இருக்காங்க தலைவா, ஜாலியா இருக்காங்க. ஓகே ப்ரோ. நீங்க ரொம்ப தன்மையா பேசுனீங்க. உங்க ஃபேன் ஐயோ ப்ரோ. தேங்க்யூ தலைவா, நீங்க ரொம்ப தன்மையா பேசுனீங்க. இப்பதான் ஒரு கலவரத்துல இருந்து வந்தோம் நானும் யாக்குசாலாம். ஆனா நீங்க ரொம்ப தன்மையா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். சூப்பர் தலைவா. அது நம்ம ஊருக்காரங்க அப்படிதாங்க பேசுவாப்ல. கோயம்புத்தூர்காரங்களா? நல்லது நல்லது நல்லது. ஆமா. பொள்ளாச்சிக்காரருக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இல்ல ப்ரோ, நான் பல்லடம் தான். விஷால் ப்ரோ ஸ்லாங். எல்லாம் நம்ம ஊருக்காரங்க. அஜித் ப்ரோ, ஏங்க நாங்க எல்லாம் ஒரே ஊருங்க. ஏதோ வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறீங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? அஜித் ப்ரோ கிரிக்கெட் பேச டக்கு டக்கு டென்ஷன் ஆயிடுவாரு. ஆமா ஆமா. இல்ல இல்ல அங்க வந்து உக்கரமாயிருவேன். இங்கெல்லாம் வேற மாதிரி. அங்க எல்லாம் வடிவ மாதிரி எது செருப்புன்றவாரு. அதெல்லாம் கம்மி, அதெல்லாம் டீசென்டான வேர்ட்ஸ். அங்கெல்லாம் ஏற்கனவே நாடுதான். ஆனா மாவீரா, உனக்கு தெரியாத மாதிரியே நீ கேக்குற பத்தியா? அதுல முக்காவாசி சண்டை மூட்டி வர்றதுக்கு ஆளை கூட்டு வருது நீதான் போஸ்ட்ல. நான் போஸ்ட்ல இருப்பேன், நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். வந்து ஸ்பேஸ் ஹைஜாக் பண்ணிக்குவீங்க. எனக்கெல்லாம் கடுப்பா இருக்கும், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே நமக்கு புரியவும் புரியாது. சரி ஹிஸ்டரி பரணி ப்ரோ, ஹிஸ்டரி பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, ஷோ டைம் எனக்கு செட் ஆகல. ஈவினிங் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. என்ன 7 மணி 10 மணி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது செட் ஆகாது நமக்கு, அதனால பார்க்கலாம். அதை விடுங்க, நான் இங்கேயாவது டிஎன் குள்ளதான் ஓவர் டிவிடி பாக்குறாங்க. நான் ஸ்பேஸ் போட்டா நானி ஏற்று ஒருத்த வந்துடுறான் டெய்லி. ப்ரோ ஐ சப்போர்ட் ரெட்ரோ ப்ரோ. இந்த ப்ரோ அவன் டெடிகேஷன் அந்த மாதிரி இருக்கணும். நான் இந்த இவனை பார்த்து கத்துக்கங்கடா, பக்கத்து ஊருக்கெல்லாம் போங்கடா. ஸ்பேஸ்ல எல்லா ஸ்பேஸ்லயும் ஆனா இத்தனை ரிவ்யூஸ் முன்ன பின்ன இருந்தாலும் கலெக்ஷன் பயங்கரமா இருக்கு போல. ஆல்ரெடி 100 crores நல்லா போயிட்டு இருக்கு. படம் நல்லாதான் ப்ரோ இருக்கு, எனக்கெல்லாம் ஓவர்சீஸ்ல நல்லா பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு. அதான் ட்ரம்ப் ஆப் சில அடிச்சிட்டாரு. பேர்லாம் மொக்க படத்துக்கே மஜாவா இருக்கும்பாங்க, நல்ல படத்தெல்லாம் இந்த மாதிரி கழுவி ஊத்துறாங்க. படம் செகண்ட் ஹாஃப் சண்டை ப்ரோ. என்னன்னா மார்க்கோலி இதுல என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? சிம்பிளா சொல்றேன், மார்க்கோல வந்து நல்லவங்களை போகும்போது ஏன்டா கொள்றாங்க, இப்படி எல்லாம் ஏன்டா அடிக்கிறீங்கன்னு இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லாருமே கொலகாரங்க, சைக்கோ. இப்படி இதெல்லாம் நம்மளே அடிச்சு கொண்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு காமிப்பானுங்க. இவனெல்லாம் கொல்றதெல்லாம் தப்பு இல்லை, நீ கொல்லுடா, ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படிங்கறத எனக்கு இருந்துச்சு. நீ கொல்லுமாமே, நான் பாக்குறேன், அந்த கோடாரி எடுத்து வெட்டுமாமே. இல்ல மார்க்கோல என்ன காமெடினா, அவன் போறதுக்கு முன்னாடி கெஞ்சி கேட்பாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாப்பாமாங்க. அவன் சும்மாவே எல்லாத்தையும் இழுத்து விட்டு சாகடிச்சிருவாங்க. காமெடியா இருக்கு மார்க்கோ தான். ஓடுதுன்னா அது அவரு உண்மையிலே அதுக்கான இது அவர் செட் பண்ணி வச்சிருக்காருல நானியா. கண்டினியூஸா ஒரு 100 crore கேரண்டிப்பா அப்படின்னு தசரால இருந்து. அதான் ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி நானி வந்து ஒரு யூஎஸ்ல ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் வந்து சீரியஸா வேற லெவல் மார்க்கெட். எந்த படம்னாலும் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள 1 மில்லியன் அசால்ட்டா, 1 மில்லியன் அசால்ட்டா 3 நாள் 2 நாளுக்குள்ள எடுக்கிறதுலாம் வந்து வேற லெவல் மார்க்கெட் யூஎஸ்ல. அதை நானி வந்து அப்படி கண்டினியூஸா பண்ணி வச்சிருக்காரு. எல்லா படமும் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கிராப் அப்படி ஏறிக்கிட்டே போகுது. இப்ப இந்த படம் போன படம் சரிபோத சனிவாரம் பிளாக் பஸ்ட், இப்ப இதுவும் பிளாக் பஸ்ட், அதுக்கு முன்னாடி தசரா பிளாக் பஸ்ட். ஆமா, அது ஒண்ணு பண்றாரு. இல்ல தெலுங்கு படங்களுக்கு எப்பவுமே யூஎஸ்ல மார்க்கெட் அதிகம். ஆனா என்னன்னா இப்ப வந்து நானி மாதிரி ஒரு ஹீரோ இருக்காருல்ல, பெரிய ஹீரோக்களே சில பேர்த்து தாண்டி அதை எப்படி சொல்றாரு பேருன்னா கன்சிஸ்டன்டா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இவர் வந்து பயங்கர தொடர்ச்சியா இவரோட படங்கள் ஃபுல்லாமே சூப்பரா வசூல் ஆகுது யூஎஸ்ல. அது வந்து ரொம்ப அது ஆவரேஜ் டாக் வந்தாலும் பயங்கரமா பண்ணுது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். அவருக்குலாம் மார்க்கெட் சூப்பரா எல்லா ஏரியாலையும் ஸ்டடி பண்ணிட்டு வர்றாரு. இப்ப இந்த படம் சோலர் ரிலீஸ் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சோலர் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே இங்க வந்து செகண்ட் ஹாஃப்காகவே நல்லா இன்னும் பயங்கரமா ஓடி இருக்கும். இப்பயும் தமிழ்நாட்டுல அவர் போன படத்தோட நல்ல ஓப்பனிங் தான். சூர்யா சாட்டர்டே விட நல்ல ஓப்பனிங் தான். ஏன்னா படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தூக்கிட்டு போயிருச்சு, அவ்வளவுதான். வேர்ல்டு வைடா விளம்பரம் பண்றதை விடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விளம்பரம் பண்றதா கம்பி மேல நடக்கிற மாதிரி மாட்டி விடுற மாதிரியே கேள்வி கேட்பானுங்க. எதுலயும் மாட்டாம பதில் சொல்லிட்டு போகணும்.
எல்லா ஊர்லயும் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. எல்லா ஊர்லயும் அப்படிதான், மீடியா அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு அதுதானே காசு. இந்த இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலேயே 2 படம் ஒன்னா ரிலீஸ் ஆகி 2மே பட்டைய கலப்புது. ரெட்ரோவுமே நல்லா போகுது. மண்டே எல்லாம் பார்த்தோம்னா நல்ல கலெக்ஷன்ஸ். எனக்கு அந்த 4 படமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதை பத்தி ஒண்ணு தெரியல. எப்படி கூச்சமே தான் பேசுறீங்க? ஃபேமிலியை பத்தி அபியூஸா பெருசா பேசவும் பரவாயில்ல, நான் பேசுறது தப்பா? எப்படி அது உங்களுக்கு பேச தோணுது? இந்த காலத்துல எதுவுமே பேசாம மகிழ்ந்தா பேசுறது வந்து எவ்வளவு பிரச்சனை இல்லாம இருக்கு. ஃபேமிலியில இருந்து முதல் கொண்டு இறக்காத குழந்தை வரைக்கும் கேட்ட அந்த வார்த்தை பேசுறது தப்பு இல்ல, நான் பேசுறது உங்களுக்கு தப்பா? அவனுக்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு ப்ரோ. என்ன நேர்மை இருக்கு? பக்கத்தே பேசுறீங்க, கூச்சமா இல்லாம பேசுறீங்க. கூச்சமா இல்லாம பேசுறது நான் என்ன பேசுறீங்க? நீங்க என்னமோ பேசுறீங்க, ஆனா பின்னாடி நாய்ஸ் வேற. அதுக்கு மேல உங்களுக்கு மூச்சு வேற. ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்களா அஜித்குமார் ப்ரோ? ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு வாங்க. ஆமா ஆமா, சோடா நீங்க தான் குடிக்கீங்க. ரெட்டோ பரவாயில்ல, நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஓப்பனா இருங்க, மத்தவங்களுக்கு யாருக்காகவும் பயப்படாதீங்க. ரெட்டோ ஷோ கம்மி. நாளைக்கு அஜித் படம்னாலும் நான் பாராட்டுறேன். அஜித் படம் நல்லா இல்ல, ஷோ கம்மியாச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்படியே இருங்க, யாருக்காகவும் மாறாதீங்க. ரெட்டோ வந்து கம்மி தான், கலெக்ஷன் சுத்தமா இல்லை, அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பரணி ஒருத்தர் தான் ஓப்பனா இருக்காரு, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலாம் பிடிக்கல, இப்படியே இருங்க. நாளைக்கு அஜித் படத்துக்கு காம்படிஷனரா வந்து இப்படி போட்டாலுமே நான் பாராட்டுறேன். அஜித் படம் மொக்கையா இருக்கு, இன்னொருத்தர் ஹீரோ படம் நல்லா இருக்கு, கலெக்ஷன் வைஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி தான் ஒத்துக்கிறேன். இல்ல ப்ரோ, இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யாருமே இந்த ஸ்பேஸ்ல கம்மியாகவும் பேசல, யாருமே இந்த ஸ்பேஸ்ல வந்து கலெக்ஷன் பேச மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, கொச்சையா பேசுறதுதான் தப்பு இல்லையா? நான் பேசுறது தப்புன்றவங்க என்ன பேசுறாங்க? ஆமா ப்ரோ, அவங்க எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருவேன் அபியூசர், இவன் ட்ரோல். உங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. இல்ல மாவீரம் ஏதோ சொன்னாங்க, அதனாலதான் ரெட்ரோ சூப்பரா ஓடிட்டு இருக்கு. ஓடுது, படம் நல்லா தான் ஓடுது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப கூட 2.23 இன்னைக்கு பிசினஸ் ஷோ காலத்துல இருந்து யாரு பேசணும்? விடாமுயற்சி நான் ஓடிடுச்சு அப்படியே ஆகும். டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல புக்கிங் நிறைய போகுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? இல்ல விடாமுயற்சி டைம்ல டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ ரெட்ரோ? நான் அப்படி சொல்லவே இல்லை. விடாமுயற்சி நல்லா சோசியல் மீடியால சொல்லிட்டு அஜித் நான் இன்னொரு முறை மற்றவங்க அடிக்கிறத என்னால பார்த்து பிடிக்கல, நான் போகவே இல்லை. வாழ்க்கையில் அஜித் படம் ஒரே பார்த்து விடாமுயற்சி தான். இந்த மாதிரி யாராவது சொல்றதுக்கு இதா இருக்கு, சொம்புதான் அடிச்சுட்டு எத்தோ சூப்பருங்க, டெக்னிக்கலா சூப்பர், கேமராவா சூப்பர், அப்படி அல்டிமேட்டா நல்லா இல்ல. நான் சொல்றேன் படம் அல்டிமேட்டா நல்லா இல்ல. இல்ல ப்ரோ, விஷால் நீங்க வந்து ஓட்டி வந்து சூர்யாவை மாவீரன். ஒரு நிமிஷம் ப்ரோ, விஷால் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு சொல்றேன். ஒரே நிமிஷம். இந்த ஸ்பேஸ்ல படம் பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா ஆவரேஜ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல ப்ரோ, பிடிச்சா பேசுறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் லோவா கேக்குதா இல்ல எல்லாருக்குமே லோவா கேக்குது? இல்ல எனக்குமே காத்துக்குள்ள நின்று மழை மட்டும் தான் கேக்குது. அசம்ஷனை தான் பேச வேண்டியதா இருக்கு. கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்குன்னு. இல்ல, மண்டே வந்துட்டு ரெட்ரோ நல்லாதாங்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 40 ஒட்டி போகும், 40K போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல அது ஓகே. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் பார்த்தா தெரியும் போகுது. 40க்கு மேல கண்டிப்பா போகுதுங்க இன்னைக்கு. அதுல அல்டிமேட்டா ஆப்போசிட்ல சீரிஸ் டைம் எவ்வளவு போகும் பாப்போம் ப்ரோ. அதான் ப்ரோ, விடாமுயற்சி விட எனக்கு ஒரு டவுட் மட்டும் பதில் சொல்லுங்களேன். இல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க, எனக்கு ஒரே டவுட் மட்டும் சொல்லுங்க. நம்ம உங்களுக்கு பிடிச்ச நடிகர் படம் ஓடுது, ஓடல, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, கலெக்ஷன் பண்ணது பண்ணல, இப்படி விவாதியா கூட நியாயங்களாம். எல்லாரும் படத்தையும் ஏங்க நீங்க போட்டு இதுல போட்டு குழப்பிக்கிறீங்க? உங்களுக்கு அர்த்தவங்க படம் ஓடுனா என்ன, ஓடாட்டி என்ன, நல்லா இருந்தா என்ன, நல்லாட்டி என்ன? நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் பேசணும். இதுதானே நானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்லலாம். தெரியுது இந்த படம் ஓடல, அந்த படம் ஓடல, இந்த படம் இப்பதான் கலெக்ஷன் இருக்கு, அந்த படம் இதை விட சூப்பரா கலெக்ஷன் பண்ண, அது நமக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், நம்ம ஸ்பேஸ்ல பாக்ஸ் ஆஃபீஸ்க்கே தேவையில்லை ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது அதையும் தாண்டி நான் என்ன சொல்றேன், அடுத்த படம் ஓடுனா என்ன, ஓடாட்டி என்ன, நமக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணுங்க, நமக்கு இப்போ உங்க ஃபேவரட் படமா, அது அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இல்ல பிடிச்சிருக்கு பிடிக்கல, சூப்பர், அதுல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சட்டை போடுறதுனாச்சும் ஓரளவுக்கு சரி ரைட் போயிட்டு அவங்க ஃபேவரட் ஸ்டாருக்கா அவங்க மூச்சை போடுறாங்களாம். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டார் படம், இன்னொரு நடிகர் படம், இல்ல எந்த நடிகர் படம் இருந்தாலும் அதையே கம்பேர் பண்ணணும், அதையே பாக்ஸ் ஆஃபீஸ் அது பாட்டுக்கு ஓடுது, ஓடல. நமக்கு என்ன அந்த படத்தை பத்தி எப்படின்னா, எனக்கு படம் இந்த படம் பிடிச்சிச்சு பிடிக்கல, இந்த படம் எனக்கு இது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல, இது எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகலன்னு கூட சொல்லுங்க, அது நியாயங்களாம். உங்க ஒப்பீனியன் நீங்க ஒரு இது போட்டிருக்கீங்க.
இது வசூல் பத்தி நமக்கு என்ன கவலைன்னு அதை கேக்குறேன். வசூலை பத்தி பத்தி நமக்கு பேசல, கவலையே இல்லையே. பேசுறதே இல்லையே. நான் கமெண்ட்ஸ்ல போறது வந்துட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறது நான் என்ன பேச முடியும்? பேசிதானே அஜித் குமார் ப்ரோ என்ன நீங்க பேசணும்னு சொல்ற சொல்றீங்க? என்ன பேசணும்? சரி, இன்னொன்னு, நீங்க எங்கேயோ வெளியே இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது இடத்து அமைதியான இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேச. நீங்க பேசுறது பாதி இல்ல பாதி நான் தூக்கில கேக்குது. இருக்கேன், நான் நான் பேசல, உத்தேசமா நீங்களே புரிஞ்சுக்கிட்டு பாரு. உத்தேசமா புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான். இல்ல இல்ல பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ, யாரோட வாய்ஸ் அவர் நீங்களே டெய்லி அவர் டெய்லி வந்து ஒரு 4 பேரை வந்து கடிக்கிறதுக்குனே வராரு. நேத்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து மார்க்கெட் இல்ல, அவர் அவுட்டு அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஏங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு இந்த படத்தோட பட்ஜெட் கேட்டு இருந்தாருங்க. அதை விடுங்க. ஏங்க அப்படியா? அவர் யார் அந்த பையன்? எங்க டைம் பாஸ்ல வந்தது அந்த பையன் ஆமா, வெங்கட்னு டைம் ஒருத்தர் பாஸ்ல வந்திருந்தாருல. வந்திருந்தாரு. அவர்கிட்ட தான் போய் இல்ல கேட்டாப்ல. அவர் போயிட்டாரு. அவர் இல்லாத பேச வேணாம் போங்க. ஒருத்தர் இல்ல ப்ரோ, இருக்கும்போதே பேசணும், அவர்கிட்ட இல்லாத பேச வேணாம். அவர் என்ன போயிட்டாரு. பண்ணாரு? அந்த விட்டுருங்க. பாடத்துக்கு பாட்டு எழுதினாரா வெங்கட்? வெங்கட்ரமணன் இல்ல ப்ரோ, அவர் பாட்டு பாடினாரு. அந்த ஒரு சாங் இருக்குல்ல, பாட்டு நீங்க பாடி இருக்காரு. பாட்டு பாடின நேரம் ரெட்ரோவோட நல்லா போகுது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அந்நேரத்துல. ஆனா அவரு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. அதுக்காக என்ன மாட்டி விடுறீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு தெரிஞ்சு நல்லா போகுதுங்க, 2 படமுமே நல்லா போகுது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லா ஸ்பேஸும் எல்லாமே நோட் பண்றீங்க மாவீரன். அதுவும் அஜித் குமார்னா ஓவர் டைம் தான். அப்சர்விங் ப்ரோ, அப்சர்விங். இல்ல மாவீரன் ambassador. நடுவுல என் பேரை ஏதோ சொன்னாரு, நடுவுல கூப்பிட்டாரு. ஆனா எதுக்கு கூப்பிட்டாருன்னு இன்னும் தெரியல. இல்ல ஷாம்ப்ரோ சொல்ல வந்தாரு. அதான் நேத்து சொன்னார்ல ஏஆர் ரஹ்மான்னு. நான் அதான் நேத்தே தோணுச்சு, வேணாம் அவர் பண்றாருன்னா நம்மளும் பண்ண வேணாம் அப்படின்னு. ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணாலும் அவருக்கு மார்க்கெட் இல்ல, இவரு தானே இப்ப நம்பர் 1 அனிருத்த சொன்னார்ல. அதுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி இந்த விடாமுயற்சி நல்லா போகாதப்பையும் ஒரு ஆள் வந்து பேசினாங்க. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இதோட டிராகன் நல்லா போகுது, டிராகனோட கலெக்ஷன் கூட, அப்ப அவர் டயர் 1லயே இல்ல அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏங்க இவர் ஆர்கே ஏகே இவங்க 2 பேர்த்த படத்தோட மத்த எல்லார் படத்தையும் கடிக்கதாங்க செய்வாரு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்னதான். ஒருத்தர் இல்லைன்னா அவரை பத்தி பேச வேணாம், விட்டுருங்க. அடுத்தது வாங்க, அடுத்த டாபிக் போங்க. இல்ல அப்புறம் ஆமா, நம்ம ஒரு ஏதோ அப்டேட் ஜாலியா பேசிட்டு இருந்தோம், ஒரு அதுக்குள்ள அப்டேட் பிடிச்சி. பிரகாஷ் ப்ரோ மறந்துட்டீங்க பாருங்க. ஸ்பீக்கர் கொடுக்காம இருக்காதீங்க, எனக்கு பண்ணு போயிரும். இல்ல நான் இருக்கும்போது பேசுங்கிறேன். நான் யாரு சொல்றது? அதே மாதிரி நேத்து ஏதோ ஒருத்தருக்கு 7 நாளைக்கு ஸ்பீக்கர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு விண்ணப்ப கடிதம் போட்டாரு. அவரா? அவர் இது என்னைக்கு வந்து ரெட்ரோ ரிவ்யூ சொன்னாலும் அவர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஜிபி ரிவ்யூ சொல்லிட்டு தான் அவர் ரெட்ரோ ரிவ்யூ சொல்லணும். விஷால் ப்ரோ. தலைவா சொல்லுங்க தலைவா. ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ இவ்வளவு பவரு? ஏன் தலைவா, என்னாச்சு தலைவா? தலைவா தயவு செஞ்சு நீங்களுமா இன்னைக்கு எதுவும் கேட்காம இருக்காரு பிரகாஷ். சரி விஷால் ப்ரோ, சீரியஸாவே இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு சொல்றேன். டக்குனு சிம்பிளா சொல்லுங்க. யாரு என்ன சொல்லணும்னு கேட்காதீங்க. சிம்பிளா விஷால் ப்ரோ, மழை விடவே கூடாது. மேட்ச் கேன்சல் ஆகணும். கேன்சலா? ஏங்க மழை நான் வந்துட்டு சொல்றது இருக்கு bro, மழை வேற விடவே. மத்த தண்ணி ஐயோ இருங்க. அது மேட்ச் கேன்சல் ஆகணும். ஓகேண்ணே. அப்பாடி நல்லது சாமி. நான் என்ன கருப்பு சாமியா? அதுதான். எப்படி பண்றீங்க? விஷால் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு அந்த ரிசல்ட் ரொம்ப தேவைப்படுது. விஷால் ப்ரோ சொல்லுங்க தலைவா. நீங்க வந்து நான் இந்த ஸ்பேஸ்ல பேட் வேர்ட் பேசி நீங்க பார்த்தது இல்லைல்ல. என்ன திட்டணுமா? தனியா கூட வந்து திட்டுங்க, இங்க வேணாம். சும்மா பரணி ப்ரோ, இன்னைக்கு எஸ்ஆர்எச் தோத்துட்டாங்கன்னா, இல்ல எஸ்ஆர்எச் கேம் தோத்துட்டாங்கன்னா நீங்க மறுபடியும் மேல வந்துருவீங்களா இல்ல அதே பிளேஸ்ல இருப்பீங்களா பரணி ப்ரோ? இல்ல நான் செக் பண்ண, நான் சும்மா சொன்னேன் பண்ணுக்காக. இல்ல பரணி ப்ரோ, எனக்கு டவுட். இந்த மேட்ச் எஸ்ஆர்எச் ஜெயிச்சா மும்பை இந்தியன்ஸ் சந்தோஷப்படுவாங்க, ஜிடி சந்தோஷப்படுவாங்க. அடுத்து வேற யார் சந்தோஷப்படுவாங்க? இன்னொரு டீம் ஒண்ணு இருக்கு. ஆனா எஸ்ஆர்எச் தோத்து போச்சுன்னா மழை கேட்சர் ஆகி அது இவங்க பாயிண்ட் மேல வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. இல்ல ஜெயிச்சாலும் கொஞ்சம் கஷ்டம். பாப்போம் என்ன அஜித் பண்றேன். பல்டம் ப்ரோ, நான் கூட ட்ரீம் 11ல கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். சிஎஸ்கே மேல வராது, கவலைப்படாதீங்க. நான் வந்து ட்ரீம் 11க்காக சொன்னேன். அவர் ட்ரீம் 11க்காக தான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. நானும் அதுக்காக தான். பிரகாஷ் நான் ஷேர் மட்டும் மறந்துடாதீங்க. மே 25க்கு அப்புறம். மே 27 நேற்று ஒரு பையன் வந்து இந்த உத்தரப்பிரதேசல வந்து ஒரு வீடியோ பாத்தீங்களா? அது மாதிரி மே 27 அப்ப நான் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோல வந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு ஆர்ஜே விஷால் தான் காரணம், இது எனக்கு பின்னாடி வந்து எவ்வளவோ பேர் இருந்தாலும் ஆர்ஜே விஷால் மாதிரி ஒரு இருந்து எனக்கு வந்து உத்வேகமா இருந்து எனக்கு ஊக்கப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுல பங்கு கொடுத்தேன். பேர்லயும் பங்கு கொடுத்தேன். சூப்பர் ப்ரோ. மும்பை தான் கப்புன்னு சொல்லுங்க ப்ரோ.
இல்ல யாருமே கப் அடிக்காதவங்க இந்த வருஷம் கப் அடிப்பாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. சரியா சாம் ப்ரோ, ஆல்ரெடி நாங்க வாங்கிட்டோம். யாருமே கப் அடிக்காதவங்க இந்த வருஷம் கப் அடிப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்க ஃபேவரட் டீம் ஏதாவது இருக்கா ஐபிஎல்? இல்ல ஒன்னே ஒண்ணுதான். அஜித் குமார் இன்ன வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். விஷால் ப்ரோ, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும்தான் அது பலிக்கும். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாலும் யார் சேர்ந்தா இது வரைக்கும் பலிச்சது இல்ல, அது பலிக்க போறது இல்ல. அதனால அந்த கொஸ்டின் வந்து அப்படியே தான் நிக்குது. அந்த கொஸ்டினுக்கு இன்னும் வந்து நான் கேட்கல அவர்கிட்ட, விஷால் போட்டா. கடைசியா நான் வந்து எப்ப தேவைப்படுமோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்துட்டு வச்சிருக்கேன் நான். அது வந்து எப்படின்னா, அது என்ன ஆயுதம், பிரம்மாஸ்திரம். சாரி, பிரம்மாஸ்திரம். நடுவில் கேட்டாங்கல்ல, ராமாயணா டீசர் வந்துட்டு சென்சார் ஆயிடுச்சு. பரணி ப்ரோ தான் நம்ம அப்டேட்ல மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நைஸ் அப்டேட் ப்ரோ, குட் ஜாப். ஏங்க கலாய்க்கிறீங்க? இல்லங்க உண்மையாலுமே ஏங்க நல்லது இல்லங்க. ஹிந்தி மீடியால எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. யூ சர்டிபிகேட் வந்திருக்கான். 2 minutes 36 seconds என்ன சொன்னாங்க. சாய் பல்லவி, யாஷ், ரன்பீர் கபூர், ஆதி புருஷ் மாதிரி இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா லைவ் ஆக்ஷனாவே எடுக்கணும். என்ன தலைவா? ஹான்ஸ் சிம்மர் பிளஸ் ஏஆர் ரஹ்மான். எஸ், ஆமா, அதெல்லாம் ட்ரீம். சூப்பர். டைரக்டர் நம்ம பயப்பட வேணாம், ஏன்னா அவரு இவரு தங்கல் டைரக்டர்னு கேள்விப்பட்டேன். அதனால நீங்க எல்லாம் நம்பி போலாம். நல்ல படம் தான் பண்ணுவாப்ல. ஆனா நான் மனசுல நினைச்சதை சிம்பு பேசிட்டா இருப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சொன்னாரு? எங்க டைரக்டர் ஜிவிஎம் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, அந்த ஒன்ன மட்டும் சும்மா விட மாட்டேன் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஈவென்ட்ல சொல்லியிருக்காரு ட்ரெய்லர் பார்த்துட்டு. ஓகே ஓகே. இப்பதான் வீடியோ பார்த்தேன். பிரகாஷ், ஆரியா லுக் பாத்தீங்களா? செம்மையா இருக்குண்ணே. ரொம்ப காலமா போல நல்லா செமையா இருக்காரு ஆளு, மீஸ் எல்லாம் முறுக்கிட்டு. சைலண்டே வரக்கூடாது, பாஸே விடாதீங்க, அடுத்து வாங்க ஏதாவது பேசுங்க. ப்ரோ வரேன் ப்ரோ. உங்களை பார்த்தா இவரு எருமசாணி விஜய் மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க ஏதாவது பேசுங்கன்னா என்ன பத்தி பேசுறீங்க? இல்ல தலைவா, எல்லாரும் சொல்லுவாங்க தலைவா. நல்ல வேலை. அது பேர் என்ன, அந்த இவரு குரேஷி அவரு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். உங்க மேல எருமசாணி தானே சொல்றாங்க எல்லாம். அதான் டக்குனு டைரக்டா எருமசாணின்னு சொல்லிட்டாங்க. போங்க. சுகுமார் அண்ணன் வந்தா கொஞ்சம் வன்மத்தை கொட்டலான்னு பார்த்தேன். மனுஷன் எஸ்டிஆரோட போட்டோ எடுத்திருக்காப்ல, ஆளை காணோம். அந்த ஐஎம் கேம் படத்துல ஆண்டனி வகேஸ். பரணி ப்ரோ, நீங்க தூரமா போயிடுறீங்க அடிக்கடி. ஐயோ, இப்ப கேக்குது. சொல்லுங்க. கேன் யூ ஹியர் மீ? ஹலோ மைக் டெஸ்ட். தூரமா தான் கேக்குது. கேன் யூ ஹியர் மீ? ரொம்ப தூரமா. சொல்லுங்க பரணி ப்ரோ, ஐஎம் கேம்ல ஆண்டனி வர்கீஸ் பெப்பே இல்ல தூரமா கேக்குதா? ஆனா பரணி ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா, நம்ம இந்த ஸ்பேஸ்ல நம்ம 4-5 பேர் மட்டும் தான் மலையாள அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம ஏதாவது இல்ல, நான் பேசுறது தூரமா கேக்குது. ஏங்க கேக்குதுங்க, பேசுங்க. நல்லா கேக்குது, பேசுங்க. தூரமா கேட்கல, கொஞ்சம் தூரமா தான் கேக்குது. ஒருத்தர் பேச விடுறாங்கன்னு பாருங்க, பேசுங்க. ஐஎம் கேம் படத்துல ஆண்டனி வர்கீஸ் பெப்பே, மிஸ்கின், கதிர், அன்பறிவு, பார்த் திவாரி இவங்க எல்லாரும் நிறைய தமிழ் ஆட்கள் போயிருக்காங்களே. எஸ், சூப்பர். பரணி ப்ரோ, மரணமா சொல்லிட்டீங்களா எப்ப ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு? இன்னைக்கு யாரோ என்கிட்ட சொன்னாங்களே, March 15. பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாரு. ஓகே சரி, ஆலப்புழா எப்போ வரும்? ஓடிடி சோல்ட் ஆச்சுன்னா வரும். ஏங்க ஐயோ, அந்த நம்பிக்கையில தான் நாங்க படம் பார்க்காம இருந்தேன். தொடரும் ஹாட் ஸ்டார் தானே? ஆமா ப்ரோ, அது சீக்கிரம் வந்துடும். ஓகே அது ஓடுற ஓட்டத்தை பார்த்தா எப்பா. அது மோஸ்ட்லி ஹாட் ஸ்டார் பேசுறது எல்லாமே வந்து ஒரு 4 weeks இல்ல 5 weeks தான் பேசுவாங்க. மேபி தியேட்ரிக்கல் ரன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ண சான்ஸ் இருக்கு, தெரியல. இப்பதான் வேற தமிழ் ரிலீஸ் வேற பண்றாங்க இந்த வீக்கு. ஸோ எப்படி என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரி, 2006 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன 2006? ஏப்ரல் அந்த எலெக்ஷன் டைம். 2026 2006 நீங்க அத பத்தி எல்லாம் எதுக்கு பரணி ப்ரோ? அதுக்கு முன்னாடி பொங்கல் கிளாஷ் ஒன்று இருக்கே, அத பத்தி பேசுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி பொங்கலுக்கு வரது கிளாஷா? புரியலையே. ஆமா அப்ப என்னங்க, பொங்கலுக்கு கிளாஸ் தானங்க?
என்ன கிளாஷ் பொங்கல்? ஓ ஓ அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் அது பாக்கீங்களா? புரியலையே ஜனநாயகன் versus ஏங்க. பராசக்தி. அதெல்லாம் எங்களுக்கு கிளாஸே கிடையாது. உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கிளாஸ். நீங்க தனி உலகத்துல இருங்க அஜித், நாங்க எங்களுக்கு கிளாஸ் அது. ஏங்க இப்ப சசிகுமாரே எங்களோட கிளாஸ் விடுறாங்க, நாங்கெல்லாம் ஏத்துக்கிட்டோம்ல. அவ்வளவுதான். அஜித் ப்ரோ நாங்க அப்ப அந்த இல்ல ஆமா ப்ரோ, அந்த கேங்குக்கு அது பொறுத்த வரைக்கும் கிளாஸ் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் கிடையாது. எங்களுக்கு சோலோ ரிலீஸ் தான். ஜனநாயகனும் இதுவுமா பராசக்தியுமா அப்படின்னு சொல்றாங்க, தெரியல. அஜித் பல்டான் ப்ரோ, உங்க டிஎம்ஏ நான் ஃபுல்லா ஆக்கி விட்டுறேன் கிளாஸ் டைம்ல. அஜித் பல்டான் இருங்க, ஏன் கிளாஸ் இல்லைன்னு சொல்றீங்க? அவர் வந்து சின்ன ஆக்டர்ன்றதுனாலயா? ஆமா ப்ரோ, கரெக்ட். ஓகே ஓகே டன். பட் பாப்போம் எப்படி வருதுன்னு. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப வாரும் கூலியும் கிளாஸ்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, வாரும் கூலி வார்டும் கூலியும் கிளாஸ்னு சொல்லுவீங்களா? அத கிளாஸ்னு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல, அத கிளாஸ்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பராசக்தியும் ஜனநாயகம் கிளாஸ்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். கிளாஸ்னு சொல்லிட்டு அஜித் பல்டன் இத நீங்க கிளாஸ்னு ஒத்துக்கோங்க. அத கிளாஸ்னு நாங்க சொல்லிட்டோம். நான் கேக்குறேன், நான் ஒரே சின்ன கேள்வி கேக்குறேன். நீங்க இது மட்டும் சொல்லுங்க, பராசக்தி சின்ன படமா பெரிய படமா? ப்ரோ அதாவது எஸ்கேக்கு அது பெரிய படம், பட் எங்க மூவி பட்ஜெட்டுக்கு அது சின்ன படம். ஓகே ப்ரோ, புரியுதா? எஸ்கேக்கு அது பெரிய படம், பட் டயர் 1 ஹீரோஸ் கம்பேர் பண்ணும்போது அது சின்ன படம். பராசக்தி பட்ஜெட் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ப்ரோ? 500 கோடியா 600 கோடியா ப்ரோ? ஜனநாயகன் எவ்வளவு? 700 கங்குவா பட்ஜெட் ப்ரோ 400 ப்ரோ. ஓகே ஓகே, கங்குவா பட்ஜெட் 200 கோடி. பராசக்தி ஜனநாயகன் உங்களுக்கு என்ன? சாரி ப்ரோ, எங்க சேலரியா அவ்வளவுதான். எங்க சேலரி உங்க பட்ஜெட் ப்ரோ. ஏங்க உங்க விஜய் என்ன 200 கோடியா சேலரி வாங்குறாரு? ஆமா ப்ரோ, இல்ல இல்ல 200 இல்ல 225 250 நினைக்கிறேன். எங்க லாஸ்ட் படம் பண்றாருன்னு ஓகே, அதுக்கு 265 ப்ரோ. ஆல்ரெடி போன படமே எங்க சப்ஜெக்ட் அதான் ப்ரோ. எங்களோட டிஎன் கலெக்ஷன் தான் எங்களோட சேலரி எப்பவுமே. அஜித் ப்ரோ அவரோட பாலிசி அதுதான். இது யாராச்சும் கட் பண்ணி போடுங்க, நாளைக்கு பரணிக்கு டைம் பாஸ் நல்லா இருக்கும். ஏன் ப்ரோ? இல்ல நீங்க தான் சூர்யா முடித்தீங்க, நாளைக்கு விஜய் இல்ல. சாச்சா அப்படிலாம் இல்ல, அவர் ஒப்பீனியன் ஓகே. இல்ல நீங்க ஒரு ட்ராக்கர் இன்னும் மூணாவது உங்களுக்கு தெரியாதா? என்ன ப்ரோ மூணாவது ஒரு படம் வருதா? ஐயோ பரணி ப்ரோ போல்டா பேசுறாரு, ஆனா எனக்கு தான் சத்தமா கேட்க மாட்டேங்குது. இல்ல இல்ல, நான் 400 கோடி பட்ஜெட்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி 220 கோடின்னு சேலரின்னு எதிர்பார்க்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 150-170 crores ஒரு சேலரி. இல்ல நான் என்ன அஜித் பால்டன் எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குன்னா, ஒரே நிமிஷம், ஜிபியோட ஏகே சேலரி எவ்வளவு தெரியுமா ப்ரோ? ஒரே நிமிஷம் இருங்க, ஜிபியூல ஏகேவோட சேலரி எவ்வளவு தெரியுமா? கரெக்ட் தான் அஜித், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரியா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது இப்ப விஷால் ப்ரோ, இப்ப நீங்க ஏன் ப்ரோ குறுக்க வர? இல்ல புரியல, உங்க ஆளு உங்க கேங்ல நீங்க நடுவுல வருவீங்களா? பேசணுமா? நான் பரணிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நான் பரணிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் ஏகே பக்கம் வண்டியை திருப்பாது. அதான் நீங்க எப்ப பார்த்தாலும் அங்கேயே வண்டியை திருப்பிட்டு இதே இல்ல ப்ரோ, யாருக்குமே வந்து சேலரி வந்து அவருக்கு தெரியலன்னு சொல்றேன். நீங்க சேலரிய பத்தி பேசுறீங்க எல்லாம் ஓகே. பராசக்தி ப்ராஃபிட் ஷேர்ல பண்ற படம், அந்த படத்தோட பட்ஜெட் சொல்றாங்கல்ல, அது முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல போடுறாங்க. சோ அதுவும் ஜனநாயகனும் ஒரே பட்ஜெட்ல வராது, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப கண்டினியூ பண்ணுங்க. என்ன பேச்சே காணோம், இப்ப பேசுங்க ப்ரோ. பரணி ப்ரோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஏகேவோட சேலரி ஜிபியூல எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, சொல்லுங்க. 160 to 170. சரி, அதுவும் ஆல்மோஸ்ட் ஓகேவா? எல்லாத்தோட சேலரி நீங்க 100+ மேல இருக்கு. ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். லாஸ்டா ஒரு கோட்டுக்கு வாங்குது 175. அதுக்கு அடுத்த படம் இந்த படம் 200 225 நான் கடைசியா கேள்விப்பட்டேன். 260ங்க. விஜய் ஃபேன் நீங்களே இப்படி தப்பா சொல்லலாமா? அது எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸா இதெல்லாம் யாருங்க ஓபன் பண்ணி விடுறது உங்களுக்கு? இல்ல எனக்கும் சீரியஸா தெரியல. இந்த சேலரி இவ்வளவுதான் வாங்குறாங்க, இந்த ஆக்டர் தான் வாங்குறாங்க. மேபி நியூஸ்ல ஸ்பெகுலேட் ஆகலாம், பட் அவங்க எவ்வளவு வாங்குறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது சீரியஸா. ஆனா நான் வந்து எப்படி பாக்குறேன்னு அஜித் நீங்க எஸ்கே ஃபேன் நான் உங்களை பாக்குறேன். இல்ல நீ அப்படி கூட சொல்லிக்கோங்க. ஆனா நான் வந்து தான் சொல்றேன் அஜித் பல்டன் ப்ரோ. என்னன்னா இது வந்து கிளாஷ், நீங்க வந்து சொல்றது கரெக்ட். அவர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, அவர் சொல்லுவார்ல கெரியரோட உச்சத்துல அவர் இருக்காரு. ஓகேவா? இவர் இப்ப வளர்ந்து வர ஒரு நடிகர். பட் இருந்தாலும் சிம்பிளா அடுத்த தளபதினு சொல்லிட்டு போக அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பே இல்ல. ஒரே தளபதி தான், ஒரே எஸ்கே தான். சொல்லி முடிங்க, ஒன்னு சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒரே எஸ்டிஆர் தான். சொல்லுங்க
அந்த சொல்லு ப்ரோ, சொல்ல வந்தா சொல்லி முடி ப்ரோ. அப்போ நான் ஒரு கவுண்டர் வச்சிருக்கிறேன், அதான். சரி. அதான் நான் பட்ஜெட் வைஸ் பாக்குறப்போ எனக்கு நீங்க சேலரி விட்டுட்டு மத்தபடி வச்சு பட்ஜெட் பார்க்கும்போது 2 படமே ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 50 to 70 crores மேபி டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா ஆல்மோஸ்ட் சேம் பட்ஜெட் தான். இதுவும் பெரிய படம், அதுவும் பெரிய படம். அதனால நான் இதை கிராஷா தான் பாக்குறேன். எது ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் 60 to 70 crores தான் டிஃபரன்ஸா பட்ஜெட்ல, வித்தவுட் சேலரி. சரி விடுங்க ப்ரோ. அந்த மூணாவதா ஒருத்தன் வரன்றாங்கல்ல, 10 இடத்துல பட்ஜெட்ல சேலரி கணக்கு வராங்களா? என்னது ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ மூணாவதா யாரு? மூணாவதா யாரு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. இந்த ஸ்பேஸ்ல தானே யாரோ சொன்னாங்க, பிரகாஷ் ப்ரோ ஃப்ரெண்ட் தானே இன்னொரு பெரிய படம் வரும்னு. பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாரு, அது க்ளோஸ் டு ரிலீஸ் சொல்றேன்னாரு. இந்த 2 பெரிய படம் வந்துச்சுன்னா வரக்கு வாய்ப்பு இல்ல, ஏதோ ஒரே ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா 2 சின்ன படம் வரும்னாரு. ரிலீஸ் ஆக போறது இல்ல, ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த வாரம் தான் பராசக்தி. டைரக்ட் பொங்கல் ஒரு 4 or 5 days அப்புறம் தான் வருது பராசக்தி. உங்க கூட மதுரை அளவுக்குலாம் தெம்புல ப்ரோ. இது கடைசி படம் வேற, அங்க தமிழ்நாட்டுலாம் பெருசா இருக்கும் ப்ரோ பிரஷர், புக்கிங் பிரஷர். நான் அந்த டைம் தமிழ்நாட்டுல வேற இருப்பேன். சோ எனக்கு எப்படியாவது நீங்க அன்டிஸ்கவர்டு வில்லேஜ் அங்க இருப்பீங்களா? இந்த லொகேஷன்ல இருப்பீங்க? எஸ் கரெக்ட். அந்த அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்ல தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். இல்ல சாரி அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்ல இல்ல, வேற வில்லேஜ்ல இருப்பீங்களா? வேற அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்ல இருப்பேன். வேற ஆர்டிஸ்ட் கூட இருப்பாருன்னு சொல்ல வந்தாரு. ஏங்க அந்த டைம்ல படம் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் அவர் அந்த ப்ரொடக்ஷன்ல இருப்பார் இல்லைங்க. ஓஹோ, அஜித் பால்டர் அவ்வளவு சீன்ல. ஏன் ப்ரோ அவர் என்ன ப்ரோ ப்ரொமோஷன் ஈவென்ட்ல இருப்பார்ல ஒவ்வொரு ஏரியால, உங்களுக்கு புரியல? அந்த டைம்ல இன்னொரு படம் ரிலீஸ் ஆகல கூட, அதனாலதான் அவர் தைரியமா பேசுறாரு. ஏங்க நான் அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லைங்க. ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கு. நான் இது வரைக்கும் எந்த படம் ஆடியோ லான்ச்சுமே நான் போனது கிடையாது. ஆடியோ லான்ச் தான் சொல்றேன், எந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுமே நான் வந்து போனது கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு வந்து பராசக்தி அப்படி இல்லைன்னா வந்து மதராசி, இந்த 2 ஆடியோ லான்ச்ல ஏதாவது. எம்புரான் போனீங்களே அது என்னது? அது வந்து ஆடியோ லான்ச் இல்ல, ட்ரெய்லர். பரணி ப்ரோ நானும் போனது இல்ல, ஆனா போனவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆசையே உனக்கு வீணா போயிருன்றாங்க ஆடியோ லான்ச் போயிட்டு வந்தவங்க. ஆமா ப்ரோ, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் டு 5 hours அங்கேயே ஒரே பிளேஸ்ல இருக்கணும், ஒரு மாதிரி இதா இருக்கும்ல, கடுப்பா இருக்கும்ல, அதனாலதான் மேபி ப்ரோ. அது அங்க இருக்கிற டிஜேவை பொறுத்து ப்ரோ, அவன் எப்படி வச்சுக்கிறானோ அந்த மாதிரிதான். நான் ஒரு 2 போனேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவ்வளோக்கா நம்ம விவரம் இல்லாதப்ப போனேன், போயே ஆகுனே நண்பனுக்கு போனேன். இப்ப விவரம் தெரிஞ்சு 2019 பிகிலுக்கு போனேன். பிகிலுக்கு எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு. அங்க ஒவ்வொரு அந்த பழைய சாங் போடுறது, வைப் பண்றது, அந்த ஒரு ட்ரெண்ட் அப்ப இருந்துச்சுங்காட்டி செம்ம ஜாலியா இருந்துச்சு. இது ஜனநாயகனுக்கு ஈவென்ட் வைப்பாங்களா? மாட்டாங்க. இது என்ன கேள்வி புரியலையே. கடைசி படம்ல வைப்பாங்க, எப்படியும் வைப்பாங்கல்ல. வைக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் அந்த ட்ரைலர் லான்ச் அந்த மாதிரிதான் ஏதாவது. வைக்க விட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்ல வைக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது எதுக்கு ப்ரோ தேவையெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏங்க இப்ப பாலா 25க்குலாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தானங்க நல்லா, அப்பதானங்க நல்லா இருக்கும். ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம்னா இல்ல அவங்க டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும். புரியலையே அதெல்லாம் வச்சு ஏங்க அது எல்லாமே வந்து அவங்க கெரியர் போனதுக்கு அப்புறம் இந்த படம் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. நாங்க போற ஆல்ரெடி ஹைல தான் போறோம், எங்களுக்கு எதுக்கு? இவர்கிட்ட பேச வேணாம், வேற விஜய் ஃபேன்ட்ட பேசுவோம் நம்ம. இவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. இல்ல நல்லா இருக்கு ப்ரோ, புரியல. ஏங்க நான் சிம்பிளா சொல்றேங்க, ஒருத்தங்க இப்ப மார்க்கெட் இல்லாம இருந்தப்ப சரி அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இது பண்றது ஓகே. ஏங்க இப்ப யாருமே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வைக்க மாட்டாங்க. இப்ப ரஜினி 60 நடத்தணும்னு சொன்னாங்களா, அது ரஜினி சார் கேட்டு இப்ப வேணாங்க நான் ஜாலியா படம் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாராமா, எதுக்கு? அவ்வளவுதான். அது கரெக்ட் தானுங்க, புரியுது. அஜித் ப்ரோ சொல்லு ப்ரோ. ஆடியோ லான்ச் வைக்கலனாலும் மேபி சக்சஸ் மீட் வைப்பாங்க ப்ரோ. வைப்பாங்க. கோட்டுக்கு இப்படிதான் சொல்லிட்டு கடைசியில மோதிரத்தை மட்டும் போட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. கடுப்பு கலப்பாத ப்ரோ. நீ வேற, நான் இல்லன்னு பிக்ஸ் ஆயிட்டேன். இருந்தா சந்தோஷம். நீ வைப்ப அது வைப்பாங்க இது வைப்பாங்கன்னு சொல்லி தேவையில்ல மாசம் ஏத்து உண்டாது. இருந்தா போவீங்களா? இருந்தா வாய்ப்பு இருந்தா போவேன். அதாவது ஏதாவது வாய்ப்பு யாராச்சும் ஏற்பாடு கொடுத்து. எங்க பிகிலுக்கே நான் போனதெல்லாம் 7 மலையாம் புண்ணியங்க. நீங்க வேற ஏன் அப்படி சொல்ல? பிகில்லாம் எப்படி போனீங்க? முன்னாடியே போயிட்டீங்களா? செம்ம கிரவுட் ஆச்சு. எங்க காலேஜ் பக்கத்துல தான் நடந்துச்சு, சாய்ராம் காலேஜ்ல. இல்ல ப்ரோ, பிகில் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா நான் முன்னத்தினாலே இங்க இருந்து கிளம்பி அங்க போயிட்டு ஹோட்டல் தடுத்தாங்கிட்டு அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு நாங்க 5 பேர் போனோம். நானே என் தம்பியா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருன்னு. அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றதை கேளுங்க, அங்க போனதுக்கு அப்புறம் தான் டிக்கெட்டே வாங்கினேன். நான் கையில பாஸ் எல்லாம் இல்ல, ஒரு தைரியத்துல கிளம்பி போயிட்டேன்.
அந்த ரோஸ் கலர் பாஸ் ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க உள்ள போயில ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த பேக் பாஸ் சொல்லி ஒரு பிரச்சனை ஆச்சுல, அது எங்க கேங் ஒண்ணு கேங் லீடர் நீங்க தானே? அத எங்கிட்டயே அந்த டம்மி பாஸ் வித்துட்டாங்க. அது தெரியாம நான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேங்க. காசு கொடுத்து வாங்குவீங்க? எனக்கு புரியவே இல்ல. ஏங்க டிக்கெட் இருக்கு அப்புறம் ஏங்க இப்ப பாதி பேர் டிக்கெட் அப்படிதாங்க விக்கிறாங்க, நீங்க புரியலையே. ஐபிஎல் டிக்கெட்டே விக்கிறாங்க, இப்ப ஆடியோ லான்ச் டிக்கெட் விக்க மாட்டாங்களா? ஐபிஎல் டிக்கெட்டும் ஆடியோ லான்ச் டிக்கெட்டும் ஒண்ணாங்க? எனக்கு புரியவே இல்லையே. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுதான் பரணி ப்ரோ, நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாங்களாம் அப்படிதான் இருப்போம். பரணி ப்ரோ, சென்னையில நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒண்ணுதான், சரியா? நீ இன்னும் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க, ஓகேவா? அது 5000 ரூபாய் கொடுத்து 5 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா இதெல்லாம் இதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு லேடிஸ் வந்து ஒரு கேங்கா போனாங்க. அவங்களும் அதே மாதிரி ரோஸ் கலர் தான் வச்சிருந்தாங்க. அவங்க போயிட்டு காமிச்சாங்க, அவங்க திருப்பி அனுப்பிட்டு அவங்க இன்னொரு லேடி போஸ்ட் காமிச்சாங்க, இது இந்த பக்கம் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நான் அவங்க பின்னாடியே போனேன், அப்படியே உள்ள போய் அனுப்பிச்சு விட்டாங்க. எங்க இருந்தா இந்த லேடிஸ் கேங் வாங்கன்னு தெரியல, அவங்க புண்ணியத்துல நான் மேல போய் அப்படி ஜாலியா கேங்க கொண்டுட்டேன். நான் போன போது கரெக்டா எஸ்எஸ்சி வந்தாப்புல, அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிச்சு. அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டாங்க, இவரது விஜயநாத் பழைய பாட்டெல்லாம் போட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்தது, அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கப்புறம் மேரிகோல்டு பிஸ்கெட் தண்ணி அனைத்தும் கொடுத்தார்கள். இல்ல அந்த ஆடியோ லான்ச் தான் பயங்கர கிரௌடு. ஏன்னா காலேஜ் வெளிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 45 நிமிஷம் நகரவே முடியலையா, செம. ஏன்னா தாம்பரத்துல இருந்து ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, அது வழியாவும் வரலாம், இந்த சைடும் வரலாம், போரூர் ரூட்லயும் 2 சைடுமே பிளாக் ஆகிருக்கான், செம கூட்டம்னாங்க. ஆனா எப்படி அதுக்குள்ள போனா அவர் நார்மலா வர வேண்டிய ரூட்ல இருந்து பேக் ரூட்ல வந்தாருங்க. விஜயண்ணா வேற நார்மலா வர ரூட்ல வந்து ஸ்ட்ரைட் ரூட்ல வந்து ஓவர் கிரௌடா இருக்குன்னு சொல்லி பேக் ரூட்ல வர வச்சாங்க. இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க அங்கெல்லாம் ஆடியோ லான்ச், ஆனா உண்மையாலுமே ஏங்க, ஆனா உண்மையாலுமே ஆடியோ லான்ச்ல வந்து தெய்வம்னா யாரு தெரியுமா ப்ரோ? விவேகா. யாரு? இது வரைக்கும் ஹேமா ருக்மணி மேடம் தான். ஏன் இதே போன பிகிலுக்கு போறதுக்கு முன்னாடி பிகிலுக்கு வந்து இந்த தைரியத்துல போன, மெர்சலுக்கு போன தைரியத்துல தான் போனேன். யாரு ப்ரோ? ஆனா மெர்சலுக்கு போன யாருமே அலோவ் பண்ணல. ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர், தேனாண்டா ஃபிலிம்ஸ் மெர்சல் ப்ரொடியூசர். அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்க நிறைய பேர் நின்று இருந்தோம். இல்ல அவங்க வந்து வெளியே வந்தாங்க, நாங்க நிறைய பேர் நின்று இருந்தோம், கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் மேல நின்று இருந்தோம். என்னங்க இப்ப இது மாதிரி யாருமே பாஸ் இல்ல, பட் உள்ள போனாங்க. சார் அலோவ் பண்ணுங்க, இவ்வளவுதானே இருக்காங்க, பிரச்சனை இல்ல, உள்ள ஸ்பேஸ் இருக்கு, அலோவ் பண்ணுங்கன்னாங்க. நாங்க போயிட்டு அங்கங்க இடத்த பிடிச்சி உட்காந்த மெர்சல். அதனாலதான் இந்த மெர்சல் வந்து நான் தனியா போனேன். அப்ப நான் சென்னையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எங்க ஐடி கம்பெனில. அப்ப போனேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து இதே தைரியத்துலதான் வாடா நான் கூப்பிட்டு போறேன்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கடைசி நேரத்துல சும்மாவே உள்ள ஓட்டுருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தான் பிகிலுக்கு சம்பவம் ஆயிட்டு வச்சு. ஆனா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போனா ஒரு மாதிரி ஃபன்னா தானே ப்ரோ இருக்கும். ப்ரோ அதுதான் ப்ரோ, டிக்கெட் இல்லாம போறது தைரியம் வேணும்ல. அது என்னமோ படத்துக்கு அது பாஸ் இருக்குன்னு எவ்வளவு தைரியமாக போயிடும். இல்ல ஆனா என்னன்னா பரணி ப்ரோ, நான் தெரியல, கேள்விப்பட்டதுதான், நீங்க அஜித் மேபி கரெக்டா சொல்லலாம், ஏன்னா அவர் தான் போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம் எல்லாம் கூட போக முடியாதுன்னாங்க, கூட்டம் வந்துருச்சுன்னா நகரவே முடியாதுன்னாங்க. எங்க இருக்குன்னே தெரியாது ப்ரோ, அது வேணா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னே தெரியாது, இருக்கிற இடத்துல இருந்து அடக்க முடியும். விஷால் ப்ரோ எங்க நான் உட்காந்து இருக்கோம்ல, இல்ல சத்தியமா எனக்கு தெரியல, அது ஒரு வைபிள் இருந்தாங்க. அதாவது வந்து கொஞ்சம் அருவா போட்டாங்கன்னா கடுப்பாயிரும், கொஞ்சம் வைபிள் வச்சிருந்தாங்கன்னா தெரியாது. அது நம்ம உட்கார்ந்து இருக்க இடத்துல நீங்க 4 ஸ்டெப் இறங்கி போயிட்டு மேலே ஏறி வந்தீங்கன்னா எங்க கொண்டு வந்தேன்னு தெரியாது, அடுத்த இடத்துல வந்து ஃபில் அப் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் வேற லெவல் இருக்கும், அங்கெல்லாம் போய் மாட்டணும்னா. குழந்தை சத்தம் கேக்குது அஜித் உங்கள்ட்ட இருந்தா? ஆமா ஆமா ப்ரோ ஒரே அப்பாக்கள் ஸ்பேஸ் ஆயிடுச்சு வர வர. ஒன்லி யாக்குசா மட்டும் தான் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன், எல்லாரும் அப்பாக்களாவே இருக்கும் அந்த ஸ்பேஸ்ல. இருங்க பரணி ப்ரோ, இல்ல ப்ரோ நீங்களும் ஒரு குழந்தைய வச்சுட்டு இது பண்ணுவீங்களா, அதனால சொன்னேன் தலைவா, விடுங்க. யார் சொன்னது ப்ரோ? என்ன தலைவா ஜனநாயகன்னு லாஸ்ட் படம் யார் சொன்னது உங்களுக்கு? இல்லங்க அவர் தானங்க சொன்னாரு, ஒன் லாஸ்ட் தானங்க எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல தலைவா, படம் பண்ணுவாங்க பாருங்க, 26 எலெக்ஷன் பண்ணா நல்லாதான் இருக்கும், படம் பண்ணுவாங்க நீங்க பாருங்க. இல்ல படம் பண்ணுவாருன்னு கனவு வேற இருக்கு அவங்களுக்கு, ஏங்க நீங்க வேற. அவர் இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் வந்து இறங்கிட்டாங்க, அப்ப போகணும், திருப்பி வந்து வந்தாக்கா எல்லாம் வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்களா? அது அவர் தெரியாது. இல்ல தமிழ்நாடு பாலிசி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, அதனால சொல்றேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க, அவர் நடிப்பாரு நடிக்க மாட்டாருன்னு. அவர் எலெக்ஷன் அது வந்து நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு திரும்பி வந்தவர் எவ்வளவு அனுபவிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ண
ஏங்க அவர் திரும்பி வந்தா இப்ப பண்ண ஒவ்வொரு விஷயமும் அது தேவையில்லாம பிரச்சனை தான் ஆகும். அது எல்லாமே யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துருப்பாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க தான் யாராவது சொல்லிருக்காங்களா? அது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தவங்க இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஞாபகம் இல்ல, இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா, கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா, எழுதி வச்சுக்கீங்க, நான் சொல்றேன். சரி ஓகே ப்ரோ, எழுதி சொல்றீங்க. அதை விடுங்க, கண்டிப்பா நடக்கும். இதே ஸ்பேஸ்லதான் இல்ல ப்ரோ, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, நோட்ஸ்லயே போட்டு வச்சிட்டோம். தேவா ப்ரோ சொன்னாரு 10 மணிக்கு கரெக்டா. 6 மாசத்துக்கு முன்னாடி டீ கடையாருன்னு ஒருத்தர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் படம் பண்ணாதான் சர்வை பண்ண முடியும் அப்படி இப்படின்னு. அப்புறம் திரும்ப இப்ப வந்து புதுசா வீரன் அதெல்லாம் வந்து தவறான வாய்ப்பு இல்ல. நம்ம இந்த டாபிக் வந்துட்டான்னு சொல்றேன். நமக்கு அந்த பாலிடிக்ஸ் டாபிக்ல போனோம்னா, அன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ் ஸ்பேஸ்க்கு ஆகணும்ல, அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அவர் திரும்ப படம் நடிப்பாருன்னு. அது நடிப்பாரா நடிக்க மாட்டாருன்னு படம் நடிப்பாரு. அதை பத்தி இப்ப பேச வேணாம், இந்த டாபிக்ல பேச வேணாம். அது நடிப்பாரு தான், அது அப்புறமேட்டு பேசணும். இன்னொரு இது பாலிடிக்ஸ் பேசணும்னா அதுல பேசணும். பேச வேணாம், இந்த பாட்டிக்கு வந்துட்டோம். எல்லாருமே அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க, அவரை தெரிஞ்சவருக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள். 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த கட்சி அறிஞ்ச ஒரு ஸ்பேஸ் போட்டோமா, அன்னைக்கு சொன்னோமா, அதே தான் இன்னமும் அவர் படம் நடிப்பாரு. ஆனா வந்து ரசிகர்கள் நம்புறாங்க, நடிக்க மாட்டாரு. அது ஓகே, நம்ம அது அப்புறமேட்டு அப்ப நடக்கும்போது பேசிக்குவோம். அது நடக்கும்போது அதுக்கு அப்ப நிறைய காரணங்கள் இருக்கலாம். இப்ப விட்டுருவோம், அதை பத்தி பேச வேணாம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். பாலிடிக்ஸே பேச வேணாம், ஆனா அதுதான் ரொம்ப குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால அது வேணாம், வேற டாபிக் போவோம். நெருங்கும் போது போடுவோம். இப்ப போட்டு என்ன யூஸ்னா, இப்ப என்ன போட்டோம்னா, இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, படத்துக்கு நம்ம எவ்வளவு 100 தடவை பாசிட்டிவா பேசிட்டு ஒன்னே ஒண்ணு நெகட்டிவா பேசினாலும் அதுக்கே போட்டு நம்மளை போட்டு திட்டுவாங்க. அது இப்ப பரணி இப்ப வந்து ஒரு ஸ்டேட்ஸ் எடுத்து போட்டாங்க, பரணி வந்து திட்டுவாங்க, பரணி குறை சொல்லுவாங்க, ஸ்பேஸ் வந்து சொல்லுவாங்க. அது இந்த அதை விட மோசம் வந்து அரசியல். எப்படின்னா அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமா போகும். அப்ப நம்ம ஸ்டார்டிங் இருந்து இவ்வளவு தூரம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு போட்டு எலெக்ஷன் இப்ப இல்ல, படமாச்சு இந்த வாரத்தை ரிலீஸ் ஆகுது, அடுத்த 2 நாள் படம் ரிலீஸ் ஆச்சா விட்டுருவாங்க. ஆனா எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் இருக்கு, 2 வருஷம், 1.5 வருஷம் இருக்கு. ஒரு கரெக்டா சொல்ல போனா இன்னும் 1 வருஷம் இருக்கு. அடுத்த மே தான் எலெக்ஷன் வச்சுங்களேன். அப்ப அது வரைக்கும் நம்ம ஏன் இப்ப போட்டு மூச்சை போட்டு அது என்ன நண்பர்கள் கூட ஐபிஎல் சண்டையோ நடிகர் சண்டையோ அது அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் அந்த ஐபிஎல் நடக்கிறப்ப மட்டும் தான் இருக்கும். ஆனா எலெக்ஷன் சண்டை அப்படி கிடையாது. அது சீசன் ஆரம்பிச்சா சண்டை போட்டோம், அது போயிட்டே இருக்கும். அது நீட்டா அது இப்பயே நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? அது வந்து இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து அதுல வந்து ஒரே விஷயம் தான் இருக்கு. எனக்கு இன்னொன்னு இருக்கு என்னன்னா வந்து, இப்ப சினிமாவோ இல்ல வந்து கிரிக்கெட்டோ ரசிப்பு தன்மையை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, அதுல வந்து நீங்க வந்து பாயிண்ட் எடுத்த பத்தி தான் பேசணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கிற ரசிக தன்மையோட இருக்கணும். ஆனா அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. நம்ம யார்கிட்ட பேசணும்னு ஒண்ணு இருக்கு, அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட்ல பேசுறாங்களான்னு இருக்கு. நீங்க பாயிண்ட் தெரியாதவங்கள்ட்ட பேசிக்கிட்டோ இல்ல நம்ம பாயிண்ட் புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட பேசிக்கிட்டோ ஒரு யூஸும் கிடையாது. அதனால நாள் நெருங்கிட்டு கடைசியா நம்ம பாயிண்ட்ஸ் சொல்லி வச்சு அப்ப பேசுறதுக்கு ஓகே. இப்பயே அதை பத்தி பேசி சண்டை இழுத்துக்கிறதோ அந்த மனஸ்தாபங்கள் வச்சுக்கிறதோ வந்து என்ன பொறுத்த ரொம்ப லாங் ப்ராசஸ்னால பொறுமையா போவோம். அதுக்கு இப்போதைக்கு என்ன அவசரம்? நான் அதுக்கு சொல்ல, நான் எப்போதுமே விஜய் வந்து ரொம்ப கிளவர் தான். ஆனா வந்து அவர் கான்ட்ரிபியூஷன் எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அதை எப்படி அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அவரோட இந்த ஸ்பேஸ்ல அதை பத்தி பேச வேணாம். வாய்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் பரணி லுக்ஸ் டிஃபரண்ட், நாட் ஃபீலிங் வெல்லான்னு கேட்டிருக்காங்க. ஏங்க இப்பதாங்க கொஞ்சம் சரியாகி வந்து அந்த ஓடி வந்ததுனால ஸ்டார்டிங்ல அப்படி இருந்திருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆமா, ஃபர்ஸ்ட்ல தான் அப்படி இருந்துச்சு, இப்ப நார்மலா இருக்கு. ஆனாலும் விஷால் ப்ரோ பவர் இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, உடம்பு சரியில்லையான்னு தெரியல. ஏன்னா மேட்ச் ஆரம்பிச்சிருச்சா? ஏன் என்னாச்சு? மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்களா? ஆரம்பிக்கலையேங்க. நீங்க தான மேட்ச் ஆரம்பிக்காம பிரகாஷ் ப்ரோ அன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு ஞாபகம், டீ கடையார் வந்து பேசினாரு அன்னைக்கு ஓப்பனிங்லயே. அன்னைக்கு ஓப்பனிங்ல நான் ஒண்ணு சொன்னேன், அவர் சொன்னதான் நானும் சொன்னேன். ஆனா என்ன விஜய் ஃபேன்ஸ் ரவுண்டு கட்டிட்டாங்க, இவன் யாரோ வன்மவாதி ப்ரோ. இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறது வந்து அவங்க ப்ரொடியூசர் வந்து தேவையில்லாத வேலை ப்ரோ. அவங்க லாபத்தை பெருக்கிக்காக போடுறாங்க, எனக்கு தப்பா படுது அப்படின்றப்ப சுகுமார் ப்ரோ இல்ல அவர் சொல்லிட்டாரு நான் சொன்னதான் பின்னாடியே வந்து டீ கடையாரு சொன்னாரு. அவருக்கு மட்டும் ஃபயர் விட்டாங்க, என்ன மட்டும் ஏன்டா மாவீரன். அது ஒன் லாஸ்ட் டைம் தான், மாறாது. சரி ஓகே, இது அப்புறம் விடுங்க ப்ரோ. அவர் நடிச்சா சந்தோஷம், நடிக்கலன்னா வருத்தம் இல்லை, அவ்வளவுதான், விடுங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அவரு ஒரு வேலை வந்துட்டா இது ட்ரோல் மெட்டீரியல் தானே, அதை எடுத்து பண்ணுவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். நீ என்னப்பா நீ உன் லாபத்துக்கு படம் பண்ணிட்டு போயிருவ,
அதுதான் எனக்கு தோணுச்சு அப்ப எக்ஸாக்ட். மாவீரன் அவர் அந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த 1 லட்சம் போர்டு அறிக்கை வேற அந்த அறிக்கை விட்டாரு. எதுவுமே பண்ணலாம் அவர் ட்ரோல் பண்ணுவாங்க, அவர் அந்த இடத்துல இருக்காரு, அதனால அது ஒரு மேட்டர் இல்ல. கரெக்ட் அவ்வளவுதான். கரெக்ட். அவர் ஒரு நல்ல படம் நடிச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க, வர்மத்தை கொண்டதான் போறாங்க. அஜித் பார்க்கணும், அதுக்காக நீங்க அதுக்கு அப்படிதான் சொல்ல கூடாது. எல்லாத்துக்குமே தான் ட்ரோல் வருது, அவருக்கு மட்டும் வருது கிடையாது. எல்லாத்துக்கும் ட்ரோல் வருது, அவருக்கு வரது அதிகமா. நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா மாத்தி மாத்தி சொல்லுவீங்க, மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, பொங்கலுக்கு நெகட்டிவா போறதுக்கு இப்பவே கான்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால அவரை சொன்னேன், அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு வரல, அவருக்கு வரும் சொல்லல. அஜித் பால்டா சொன்னா அவர் சொல்லிட்டு நல்லா விஷயம். சரி ஓகே விடுங்க. கீழே கமெண்ட்ல வேற போட்டிருக்காங்க, மணிமேகலை மேல தூக்கு அக்கா இருந்தா மேல கூப்பிடுங்க தமிழ்னு. அதான் மணிமேகலை தமிழன் இருந்தா மேல தூக்குங்க அப்படின்றாங்க. நேற்று ஸ்பேஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. நேத்துலாம் லாஸ்ட் 40 மினிட்ஸ் எவ்வா சிரிச்சு ஆமா நான் கேட்கணும் இருந்தேன். எனக்கு இது மகேஷ் சொன்னது கரெக்டா தான் புரிஞ்சு. அவர் அந்த மாதிரி ஸ்டோரி போடாம மாஸ் கமர்ஷியல் டேரக்டர் கூட பண்ணணும் தானே சொன்னாரு. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி மணிமேகலை அவ்வளவு கோவப்பட்டாங்க. நான் மகேஷ் ப்ரோ பர்சனல் கவனிக்கல, காலைல ரெக்கார்டிங்ல தான் கவனிச்சேன். பட் சரி விடுங்க. சரி நேத்து எபிசோடே விடுங்க. கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இந்த ஃபஹத் பாசில் அப்டேட் இருந்தா சொல்லுங்க. இப்ப லாஸ்டா தொடரும் டைரக்டர் கூட ஒரு அதுல ஃபஹத் பாசில் பேரு கீழே போட்டுருக்காங்க. என்ன இல்ல அடுத்து வந்து ஓடும் குதிரை சாடும் குதிரை அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படம் வந்து அல்தாஃப் அவர் ஃபுல் நேம் தெரியல, அல்தாஃப் சலீம். அவர் என்ன படம் பண்ணிருக்காங்க? அவர் அதுக்கு முன்னாடி படம் பண்ணதுல, ஆனா அவர் வந்து நடிச்சிருக்காரு. மந்தாகினி அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் தான் ஒரு காமெடி ஆக்டர் தான். நல்ல அது அந்த படம் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அதுல வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. அதுதான் பகத்தோட அடுத்த படம், இமீடியட்டா வர அடுத்த படம். அப்படியே தமிழ்ல மாரிசன் இருக்கு. அது இல்லாம இம்தியாஸ் அலியோட ஒண்ணு பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். அது உடனேவா இல்ல டிலேயான்னு தெரியல. சுகுமாரன் வந்திருக்காரு, மேல வாங்க, அவர்கிட்ட பேசணும். நான் எஸ்டிஆர் போய் பார்த்துட்டு மார்வெல்ல நடாஷாக்கு பதிலா இவங்க தான் லீட் பண்ண போறாங்களா? ஆமா ஃப்ளோரன்ஸ் தான். ப்ரோ ஃபஹத் பாசில் ஒரு படம் வந்துச்சுல, அது நான் இன்னும் பார்க்கல. அது ஏதோ மலையன் குஞ்சுன்னு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணார்ல, நல்லா இருக்குமா அந்த படம்? பாருங்க ப்ரோ, அந்த சர்வைவல் ஃபிலிம் தான், கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபிலிம். ஏதோ பூமிக்கு அடியில பதிஞ்சு போற மாதிரி ட்ரைலர் பார்த்தேன். இது நீங்க பாத்துட்டீங்களா? பச்சாவின் அற்புத விளக்கும், அது தமிழ் டப்பிங்லயே இருக்குல்ல, அதெல்லாம் பாத்துருவேன். மாவீரன் ப்ரோ, நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இது பூமி கீழே புதஞ்சு போறது அந்த ஃபிலிம் போன்ல பார்த்தா எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா அது ரொம்ப டார்க்கா இருக்கும், அந்த கீழே நிறைய ஷூட் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப டார்க்கா இருக்கும். அதனால மேபி வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் லேப்டாப்லயோ இல்ல கொஞ்சம் டிவிலயோ ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா. சுகுமாரன் கை காட்டுறாரு. அப்புறம் இன்னொன்னு, மேட்ச் பாக்குறவங்க மேட்ச் ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுங்க, நன்றி. ஏன் அப்டேட் சொல்லுங்க. சரி பரணி, இல்ல எக்ஸ்ட்ரா 60 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. எஃப்எம்ல பேசுறதுக்குதாங்க, வேற எதுக்கு? அதுக்குதான். மகேஷ் ப்ரோ என்னமோ கேட்டீங்க? சொல்லுங்க மகேஷ். நடிச்ச பழைய படம்னு நினைக்கிறேன், அந்த ஹெவன். அது எதுலயே நான் பார்த்தேன், ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு. நல்லா இருக்கும் அந்த படம். ஆமா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நல்லா இருக்குமாங்க அது? ஐயோ தெரியல, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஹெவன் ஓகேவா தானே இருக்கும், பெருசா இருக்காதுண்ணே. ஹெவன் கூமம் அந்த இதுல வந்துச்சு, ரெண்டும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம். சுகுமாரன் வாழ்க வளமுடன். எஸ்டிஆர் தரிசனம் எப்படி இருந்தது? நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு, மனசாட்சி இல்லாம பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்து இருக்கிறாரு விஷால் ப்ரோ விட்டுட்டு. நான் வழக்கமா வந்து நான் எல்லாம் சொல்றேன், சமீபமா வந்து ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து போறது வந்து கம்மி பண்ணிட்டேன். படத்துக்கு மட்டும் தான் அதிகமா போயிட்டு இருந்தேன். இனி என்னமோ தெரில, நேத்து 2 நாள் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் எஸ்டிஆர் வராருன்னு. காலையிலேருந்தே அப்படியே பரபரன்னு இருந்தேன், என்ன எப்படின்னா எப்படின்னா போகணும்பா அப்படின்னு. அது என்னன்னு தெரியல, அவரை பார்த்தோன்னே எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா மாறி, அது கரெக்டா அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 அடி தான் அப்படி பின்னாடி சீட்ல தான் உட்காந்துட்டு இருந்தாரு. எனக்கு அப்படியே ரொம்ப இதுவா இருந்தது. எப்படி இருந்தாப்ல, ஜொலிச்சாரா? தலைவன் சிரிப்பு தான்பா. அப்படி வாங்க சொல்லுங்க, 2-3 வார்த்தை கேட்போம், நல்லா இருக்கு.
நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. நான் அப்புறம் எப்படி சொல்றது, சந்தானமும் அவரும் வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்லயே அவங்க பேசிக்கிறதே ரொம்ப ஜாலியா பேசிக்கிறாங்க. என்ன நீ வரும்போது ஆளை செட் பண்ணி கூட்டின்னு வந்துட்டியா அப்படின்ட்டு அவரு பக்கத்துல உட்காந்து அப்படி கேட்டாரு சந்தானத்தை. அதுக்கு உடனே சந்தானம் வந்துட்டு அல்ல, அவரு சந்தானம் ஆக்சுவலா வந்துட்டு எஸ்டிஆர் முதலாளின்னு தான் கூப்பிடுறாரு. அதே மாதிரி இன்னொன்னு நோட் பண்ண சந்தானம் இந்த படத்தோட டைரக்டர் பிரேம் அவர்லாம் சந்தானத்தோட முதல் படம், அதாவது சந்தானம் மன்மதத்துல நடிக்கிறதுல இருந்து இப்போ வரையும் வந்துட்டு கூட அவரோட எல்லா படத்தோட டிஸ்கஷன்லயும் கூட இருக்காங்களாம் அத்தனை வருஷமாவும். லொல்லு சபா டீம் டைரக்ட் பண்ணிருக்காங்க. இருக்காங்க முருகன், அவங்க ஆனந்த் 2 பேர் வேற வேற ஆளு. அதான் ப்ரோ, அவங்க எல்லாருமே வந்துட்டு சந்தானத்தை முதலாளின்னு கூப்பிடுறாங்க. சந்தானம் வந்து இல்ல, சந்தானம் வந்து உதயநிதியையும் சிம்புவையும் எப்பவுமே முதலாளி தான். உதயநிதியும் முதலாளி கூப்பிடுவாரு, சிம்புவையும் முதலாளி. உதயநிதியை முதலாளி கூப்பிடுறாரு. நான் நிறைய வாட்டி இதுல பாத்திருக்கேன் நேர்லயே வந்து. ஆனா சிம்பு வந்துட்டு முதலாளி அப்படின்னு கூப்பிட்டவனே வந்து எனக்கு வந்து ஓ அப்படி பயங்கர இதுவா இருக்காங்க, நல்லா பயங்கரமா பேசிக்கிட்டு. அப்புறம் சந்தன் ஏதோ சொன்னாரு, நீ கொஞ்சம் படத்தை பூஸ்ட் பண்ணி விடு, எதனா பேசு, நீ வந்தாலே வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு. பக்கத்துல ஆரியாவும் இருந்தாரு, அவர் தான் ப்ரொடியூசர் போல. கரெக்ட் நீ எதனா பேசினாதான் வந்து இப்பெல்லாம் ரீச் ஆகுது அப்படின்னு. ஐயோ நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு அப்படின்னு சும்மா ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் கரெக்டா வந்து இது போயிட்டு இருக்கும்போது இவருக்கு விஷ் பண்ணாங்க, எல்லாம் பிஹைண்ட் இதுவும் சொல்றேன், செல்வராகவன் சாருக்கு அவருக்கு விஷ் பண்ணாங்க. என்ன ஈவென்ட்ல தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. அங்கதான் இருக்காரு போல. என்ன சாங் இது பேக்ரவுண்ட்ல? எந்த இல்லப்பா, வேற யாருல இருந்து வருது. சரி, ஓகே. மடை திறந்து எங்க இதுலதான். ஓகே விஷால் ப்ரோ, இன்னைக்கு வந்து சரஸ்வதி தேவியே வந்து எழுதினாலும் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்களே சொல்லியும் இன்னைக்கு வந்து மழை விடுற மாதிரி தெரியல. மழை ஹெவி மழையா அதெல்லாம் ரைட்டு. இப்ப பெய்யற மழைக்கு மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெங்களூருக்கு 2 மட்டும் தான் சீக்கிரம் வந்து அந்த மழை நீர் வடிகிறதுக்கான ஏற்பாடு பண்ணி டெல்லி சந்தோஷப்படுவாங்க ப்ரோ. அதான் சொல்றேன், மேட்ச் நடக்கலன்னா டெல்லிக்கு வந்து செம பூஸ்ட், மும்பை இந்தியன்ஸுக்கும் ஜிடிக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஜிடி ஃபேன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டவுட் இத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா இப்ப மேட்ச் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 1:30 வரையும் நான் ஆபீஸ்ல இருக்கணும். தயவு செஞ்சு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. மேட்ச் ஆரம்பிக்குமா? 11 மணிக்கு ஆரம்பிச்சா ஓடும். அழப்போங்க. நல்லா என்ன ஒரு பிரச்சனைனா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம், ஓவர் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்னதுக்கு ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. ஈட்டிக்கு வேணா பயமா இருக்க, டென்ஷனா இருக்கலாமே தவிர மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த டென்ஷன் இருக்காது ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் டென்ஷன் ஆவாங்க. கிரிக்கெட் பத்தி பேசுறீங்களா? சாரி எனக்கு புரியல. பேசலாமா? நம்ம ஈஸியான வந்து டாப் 1 or 2 அந்த பிளேஸ்க்கே வந்துட்டு அவங்க வந்துருவாங்க. இருக்கிற மாதிரி எல்லா மேட்சும் ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். சுகுமார்னா, செல்பர்னி நீங்க எஸ்டிஆர் மீட் பண்ணீங்களே, போட்டோ எடுத்தீங்களா? அதான் எடுத்து ஜம்முன்னு போட்டாரு. போய் எடுக்கிற அளவுக்கு வந்து எடுத்துருக்கலாம் நினைச்சா, சான்ஸ்லாம் இருந்தது. ஆனா நம்ம போய் எடுத்தோம்னா வந்து அப்படியே அங்க சுத்தி கேமராமேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எல்லாருமே கூட்டம் கூடி எடுத்துருவாங்க. பட் ஆனா அதுக்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு வந்து அவர்கிட்ட போய் தனியா கேட்டிருக்கலாம்ல. சரி, ஈவென்ட் முடிஞ்சோடனே ஒரு கேட்ட கொடுப்பாருப்பா, கேட்ட கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. பட் ஆனா அப்படி இல்ல பாருங்க, சுமார் இன்னொரு நாள் வரும்னு சொன்னீங்களா, அந்த நாள் அன்னைக்கு என்ன மறந்துடக்கூடாது சரிங்களா? சுத்தி வந்து ஒரு 20-30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், நீ டக்குன்னு போயிட்டு போட்டோ நீங்க எடுத்தனா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது கண்டிப்பா. அது நல்லா இருக்கு. பிஆர்ஓஸ்மே வந்து ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. அதுதான் இல்ல விஷால் ப்ரோ கேக்குது ப்ரோ. உங்களை கூட்டிட்டு சுகுமார் இன்னொரு நாள் ஆமா கூட்டிட்டு போக மாட்டாரா? ஏங்க அப்படி பண்றீங்க? ஏங்க கூடிய விரைவில் வரும். ஆனா அதுல வந்து பங்கு வந்து கண்டிப்பா வந்து பிரகாஷ் ப்ரோ இருப்பாரு அப்படின்றத நான் இப்ப சொல்லிக்கிறேன்பா. ஏங்க அவரு போட்டுங்க, என்ன கூட்டு போங்க. அப்ப என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? பரணி நான் ஒன்னே சொல்றேன் பரணி, நீங்க வந்து ஏற்கனவே முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். மதராசிக்கோ அல்லது பராசிக்கோ போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஆசை மட்டும் படாதீங்க, சென்னைக்கு வந்துடலாம். ஓகேவா? ஆசை மட்டும் படாதீங்க.
ஏற்கனவே 2-3 தடவை நீங்க ஆசைப்பட்டு ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிடுச்சு. அதனால நீங்க ஆசை மட்டும் Bro, படாதீங்க. அதே bro. மாதிரி எஸ்டிஆர் மீட்டப்புக்கு நீங்களாம் வந்து ஆசைப்படணும்னு அவசியமே இல்லை. அது எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, அது வந்து உண்டு விடுங்க, ஓகேங்களா? அது தனி, இல்ல அது நம்ம அது வேற. செட்டா நீங்க பிரகாஷ் அண்ணா, சுகுமார் ப்ரோல அது தனியா பிரகாஷ் செட்டா அண்ணா, போறோம், அது தனி அது கதை. ஓகே ப்ரோ. பரணி ஆசைப்பட்டா பயமா இருக்கு எனக்கு. அதனாலதான் பரணி ஆசைப்பட வேணாம்னு சொல்லிட்டேன். நம்ம போறோம் ஆனா ஆசைப்பட வேணாம், ஓகேவா? பிரகாஷ் அண்ணா, பரணி பிரகாஷ் அண்ணா, ஆசைப்பட வேணாம். நான் மதுரை சொல்லுங்க தானே சொல்லுங்க. பக்கத்துல தானே இருக்கேன். தயவு செஞ்சு நான் மறக்காத. நான் எதையாவது ஒண்ணு சொல்லு, நைட்டே ஓடியாந்துடுறேன். நான் எதுவுமே அது பண்ண ஒன்னே மாட்டேன். சொல்றேன், அவரை இங்க பார்த்தா பார்க்கலாம் இல்ல, போதும். ஒன்னு சொல்றேன் கேட்டுங்களேன். இப்ப மத்த ஈவெண்ட்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா நீங்க சிம்பு ஈவெண்ட்லாம் எப்படி சொல்லுவாங்க, யாருக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கே தெரியாது. சிம்பு மேனேஜருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கும். சுகுமார் ப்ரோக்கு நல்லா தெரியும் அதை பத்தி. ஏற்கனவே வந்து 3 தடவை பிளான் பண்ணி அதை கொஞ்சம் ஷெட்யூல் அப்படியே ரீஷெட்யூல் பண்ணி போயிட்டு இருக்கு. நாங்க கடந்த ஒரு வருஷமா ஒரு இதோ வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது இதான் அடுத்த வந்துச்சு, மாசம் இதான் அடுத்த மாசம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் சொன்னாங்க. இப்பதான் தக்லீஃப் முன்னாடி சொன்னாங்க, அடுத்தது தக்லீஃப் அது ஒரு சின்ன இது வந்தனால அதுக்கு நடுவில் வேற ஒரு இது ப்ரோக்ராம் போட்டுருக்காங்க. அது மொத்தம் வேற ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு இது இருக்கு. ஆனா அதுலயும் இது மாதிரி இருக்காது, அது தனி, இன்னும் தனி. இந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குன்னீங்களா, அது உண்மையான அது நடக்குதா? அது தனி ஒரு ஈவெண்ட் இருக்குங்க. அதுலயும் இந்த இது கிடையாது. சிம்பு கூட மீட்டப் இருக்காது எல்லாம் தெரியாது. அது இன்னும் நாள் இருக்கு, தெரியும். அததான் சிம்பு வருவாரு, ஆனா தனியா மீட் பண்ணுவோமா அப்படின்றது தெரியல. ஆமா, 11ஆம் தேதி சிம்புவை பார்ப்போம், பக்கத்துல இருந்து பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி வந்து இது பண்ணுவோமான்னு தெரியாது. போறீங்களா பிரகாஷ்னா? அதான் சொல்றேன், பரணி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே. நோ, நம்ம ஆசைப்படல. நான் ரைட், ஓகே. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஆசைப்பட்டா நடக்கும். என்ன, நான் ஆசைப்படவா? விஷால் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே நடக்காது. அப்படி போட்டோம். இன்னைக்குதான் வந்து அப்படி ஒரு பேர் இருக்கு. கிரிக்கெட் மட்டும் தான் நடக்குது, அதுவும். ஆமா, சரி, ரைட், ஓகே. அது போயிட்டு போய் விடுங்க, அப்புறம் பாப்போம், நடக்க போய் பேசிக்கலாம். ஓகே, ஐபிஎல் வேணாம், வேற ஏதாவது பேசுங்க தயவு செஞ்சு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சுகுமார் ப்ரோ தான் வந்திருக்காரு ஈவெண்ட்ல இருந்து, சூப்பரா ஒரு ஈவெண்ட் கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. படம் செமையா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு சந்தானம் பேசுறதுலே தெரியுது ப்ரோ. இல்லங்க, ஒண்ணுதான் தெளிவா டேரக்டர் தெளிவா இருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லிட்டாரு அவர் தெளிவா. சிலம்பரசன் அவர் படத்துல வந்து சந்தானம் வந்து ஜஸ்ட் ஒரு காமெடினா மட்டும் இது பண்ணல, அவரு ஒரு லீடு, செகண்ட் லீடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ரோல். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடு சந்தானத்துக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கேன் நான். ஒரு ஜஸ்ட் ஒரு கற்பனை. ஒருவேளை வந்து இப்ப எப்படி இந்த MS பாஸ்கர், ஹரிஷ் கல்யாண் 2 பேத்துக்கும் வந்து ஒரு ஷேட் இருந்துச்சுல, அது மாதிரி. ஏன்னா இதுல வந்து சிம்புக்கு அப்படி ஏதாச்சும், சந்தானத்துக்கு அப்படி எது இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை. இல்ல செகண்ட் லீடுங்கிற ஒருவேளை நெகட்டிவ் ஷேட் கொடுத்து பண்றாங்களா வித்தியாசமா? ஏன்னா VTV கணேசனும் இன்னொரு குரூப்பும் காமெடி குரூப்பும் இருக்காங்க. அப்ப இவ சந்தானம் வந்து சீரிஸ் ரோல் பண்றாரா இல்ல என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு வெயிட்டிங். ஆனா ஒண்ணுதான், ரொம்ப ஒரு சிம்பு படத்திலே அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து, கேஸ்டிங்ல இருந்து, அடுத்து வந்து ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து, ரிலீஸ் டேட் லாக் பண்றதுல இருந்து பயங்கரமா டக்குன்னு ஷார்ட் டைம் எல்லாமே பரபரம் நடக்க போற ஒரு படமா இது இருக்கும். வேற லெவல்ல சிம்பு ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா தக்லைஃப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு இது ஒரு அடுத்த கூடிய வரைக்கும் டக்கு அப்டேட் வர போகுதுங்கிறப்ப பாப்போம். சுகுமார் ப்ரோ நல்லா குஷியா இருப்பாரு. நானும் எனக்கு ஒரு ரூமே இல்ல ப்ரோ. நான் இப்பயும் சொல்றேன், குஷியா இருக்கேன். ஒரு டைமும் குஷி ஆவறேன். குஷியாவே இருந்து பழகிட்டேன். ஆனா என்ன ஆகுதுன்னா அப்டேட் வருது. அதுக்கப்புறமா எனக்கு படம் வரணும். ஏன்னா வந்து கடைசியா நான் வந்து ஸ்கிரீன்ல பார்த்த படம் 10 தலை. இல்ல புரியுது. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படம் வந்து ப்ரொடக்ஷனே நீங்க பாருங்க. மத்த படம்லாம் தேசிங் பெரியசாமி படத்துல இருக்கல, சிம்பு படத்துல ரொம்ப எதிர்பார்க்கிற படம் அதுதான். ஆனா அதுக்கு என்னன்னா, நான் RKF ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, எப்படியும் ஒரு வேற லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. பட் என்னன்னா படத்தோட பட்ஜெட் வந்து அது எகிர அவங்க கொஞ்சம் விலகிட்டாங்க. ஆனா என்னன்னா, நான் சிம்பு படத்துலயே ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிற படம் அதுதான். ஆனா அதுதான் இப்ப அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே இவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. தயாரிப்பாளராக நீங்க வந்து அவர் பெஸ்ட் தயாரிப்பாளர், பணம் எவ்வளவு கேட்டாலும், யார நடிகருக்கு நடிக்க கூப்பிட்டாலும் சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க போறாரு. யார் வேணா மியூசிக் டைரக்டர் எவ்வளவு காசு எல்லாத்துக்கும் ரெடி தயாரா இருக்காரு. கேஸ்டிங்ல இருந்து எல்லாத்துக்கும். அதனால வந்து இந்த படம் தான் கரெக்டா ஆன் டைம் ஆரம்பிச்சு, ஆன் டைம் வேகமா ஷூட்டிங் முடிஞ்சு சொல்ல போனா ஒரு நல்ல எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா, மனோஜ் பரமஹம்சா கேமரா. அது அன்னைக்குதான் நான் நோட் பண்ண பூஜையில. எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. மனுஷன் சூப்பரா எடுப்பாரு. ஆனா நீங்க வந்து நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு புரிய வருது. ஆமா, எனக்கு புரியுது. பேசுறேன், நான் விட்டுறேன் தயவு செஞ்சு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை தான். சும்மா நான் டெய்லி பேசுவாங்க, நான் ஒரு நாள் விட்டு போனாலும். ஆமாண்ணே, உங்க வாய்ஸ் என்னன்னு நேத்து எல்லாம் கடைசி 30 நிமிஷம் தரமா இருந்தது. நீங்க வந்திருக்கலாம், மஜாவா இருந்துச்சு. த்ரில்லரா இருந்துச்சு நேத்தெல்லாம்.
த்ரில்லரா இருந்துச்சா? தமிழ்ல நிறுத்திடுங்க அவங்க ஆமா ஆமா சாரி ஒரே நிமிஷம் முருகேஷ் ப்ரோ சாரி இது மட்டும் மகேஷ் நான் கேட்டீங்க மறந்துட்டேன். இந்த ஹெவன் படம் ஓகேவா இருக்கும், நீங்க ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுங்கண்ணா. சாரி அதே மாதிரி நானும் சாரி சொல்லிக்கிறேன். அல்தாஃப் வந்து ஆல்ரெடி ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, எங்கள்ட நாட்டுல ஒரு இடைவேளைன்னு சொல்லி ஒரு நிவின் பாலி படம். ஏங்க அந்த படமாங்க? ஏங்க யாரு ஃபகத் ஃபாசில் அப்டேட் கேட்டது? அப்ப தாராளமா அந்த படத்தை எதிர்பார்த்து போங்க. அந்த நிவின் பாலி படம் சூப்பர் படம், செம்மையா. என்ன படங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க பேரு. ஜண்டுக்குள்ளே நாட்டில் ஓரிடவேளை. கரெக்டா? என்னங்க பாட்டு பாடுறீங்க, படம் பேர் சொன்னா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. எங்களோட நாட்டில் ஒரு இடைவேளை. நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றேன். மகேஷ் அண்ணா அந்த படம் இருக்குல்ல மகேஷ் அண்ணா, அந்த டைம்ல வந்துட்டுனா புரியாத புதிர் குரங்கு பொம்மை பார்த்துட்டு ஒரு மாதிரி மைண்டே கொலாப்ஸ் ஆகி அந்த படம் சும்மா எதர்ச்சியா போனேன்னா என்ன காமெடின்றீங்க, அவ்வளவு பிளாஸ்ட் அந்த படம். ஆமா நேத்து என்ன ஆச்சு ஸ்பேஸ்ல எல்லாம் கமெண்ட் எல்லாம் வந்து தெரிக்குது, தெரிச்சிட்டு இருந்துச்சு நேத்து ஸ்பேஸ் வேற மாதிரி இருந்தோம் நாங்களாம். என்ன கமெண்ட்னா என்னமோ பார்த்தோமா நேத்து. சுகுமார் ப்ரோ பி பாசிட்டிவ். முந்தா நாள் ஸ்பேஸுக்கு போங்க, அங்க நான் அம்பியா என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன். ஒரு பக்கம் அஜித்ன்றான், அஜித் வந்து மாவீரன் அஜித்ன்றான், என்னன்னதோ ஒண்ணுமே புரியலையா எனக்கு வந்துட்டு. டெய்லி வரணுங்கிறது ஸ்பேஸ் இல்ல சுகுமார், நான் ஸ்பேஸ்ல இருந்து பாருங்க, அதுதான் ரணகலம். அது ரணகலத்தில் ரணகலமா இருந்துச்சு. என்ன ஆச்சு பரணி? உன்னையும் நிறைய பேர் திட்டி போட்டிருக்காங்க. அது நடக்கிறது நாங்களாம் அதெல்லாம் வாங்கிட்டு தானே இருக்கோம். அது வந்து அன்பான ஃபேன்ஸ் அன்பா கண்டுக்காதீங்க அதெல்லாம். அதையும் பார்த்தேன். மாவீரன் அஜித் ஒரு தனி ட்ராக்கையும் பார்த்தேன். எங்க மூணு பேரையும் வந்து இது பண்ணி ஒரு இதுவும் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். ஆமா நான் எல்லாமே ஒரு நல்ல பிரகாஷ் ப்ரோ ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, நம்ம வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகுறோமா ப்ரோ அப்படின்னா வருமானம் வருதா உங்களுக்கு? இந்த ஸ்பேஸ் மூலமா நிறைய வருமானம் வருதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ டைம் பாஸ் ஸ்பேஸ் அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இல்ல முருகேஷ் ப்ரோ அவரு யூடியூப் போட்ட இதுல வந்துட்டு அதாவது சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் இவங்களே வந்துட்டு சுகுமார் அண்ணன் பிரகாஷ் அண்ணன் பரணி ப்ரோ காசு கொடுக்குறாங்கன்னு ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு வெளில. இல்ல புரியல இப்பதான் ஒரு செகண்ட் வெளியே தண்ணி குடிக்க போனேன். என்னது நம்ம இந்த ஸ்பேஸ் சினிடா ஸ்பேஸ் மூலமா நல்ல வருமானத்தை பாக்குறோமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஐடி ரைட் வந்தாலும் இல்ல கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா மாசத்துக்கு 1.5 லட்சம் மேல அடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். இன்னொரு தடவை சொல்லுங்க. அதை விடுங்க அண்ணே நான் 10. ஆமா அது வேற ஏங்க, நீங்க வேற. எனக்கே வந்து இங்க பாங்க ஒரு பிக்சர் அஜித் அப்டேட்டோ இல்ல விஜய் அப்டேட்டோ போட்டா கூட ஒரு 1000 வியூஸ் தெரியுது. அதுல விஜய்க்கு வேற இப்ப அப்டேட்டே சமீபத்துல இல்ல. அதனால தமிழ்நாடு விஜய்க்கு வைக்கிற வேலையே இல்ல. அஜித்துக்குன்னு சொல்லி விடாமுயற்சிக்கு வச்சோமா, அப்புறம் குட் பை டக்லி வச்சோமா, அதுலாச்சும் ஒரு 1000 வியூஸ் போயிருது. அந்த 1000 வியூஸ் தொடர்றதுக்கே நமக்கு முக்குது. மத்த நேரம் 300 350 400 நம்ம வியூஸையும் பாக்குறது இல்ல. கடைசி அடுத்த நாள் அப்லோட் பண்ணும்போது முந்தைய நாள் இதை காமிக்கும். அந்த இது அப்ப அடப்பாவத்தை நேற்று 300 பேர் தான் கேட்டிருக்காங்க, 400 பேர் தான் கேட்டிருக்காங்கன்னு. அதுலயே அவ்வளவுதான் இருக்கு. இதுல வேற அல்லுதான் வருமானம். இதுல யார் பிரகாஷ் அப்படி சொல்லலன்னா சில சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸையும் உங்களுக்கு காசு கொடுக்கறதா ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையாவே சொல்றேன், இதெல்லாம் நடந்தா இன்னும் ஹாப்பியா இருக்கும்னு சொல்றேன். ஜாலியா தான் இருக்கும். நடந்தா நல்லாதான் இருக்கும். பிரகாஷ் ப்ரோ நேத்து எபிசோடு மாதிரி போனா எந்த அந்நிய சக்தியாலும் உங்களை ஃபெயில் ஆக்க முடியாது. ஆமா ஒரே வாரத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஜஸ்ட் ஜாலியா அதுல கான்ட்ரோவர்சி இருந்துச்சு. பட் ஜஸ்ட் ஜாலியா அதுல இருந்து மிக்ஸ் பண்ணி போயிட்டோம்னு வச்சுங்களேன். ஆனா எல்லா நாளும் அப்படி கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தை எடுத்த சப்ஜெக்டே வந்து ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஏதோ ஒரு சைடு சார்ந்த மாதிரி போயிடும். அது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா நம்ம பேசுறவங்களை விட்டுருவாங்க, நடத்துறவங்களை வந்து இவன் வந்து ஜாதிய அடக்குமுறைய வந்து ஆதரிக்கிறான் அப்படின்ட்டு போயிருவாங்க. அடப்பாவிகளா, நான் சும்மா ஹோஸ்ட் பண்ணிட்டு 10 நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணிட்டு போய் தண்ணி குடிக்க போனேன், அதுக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தான் எல்லாத்தையும் காரணம் சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சென்சிட்டிவான சப்ஜெக்ட் அது. நம்ம அது ஏதோ நேற்று வந்து ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷத்துல வந்து ஏதோ பேசி அதுல நடுவில் வந்து அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைச்சா கூட முடியாத சப்ஜெக்ட். அதையும் தப்பா தெரிஞ்சு பேசக்கூடிய சப்ஜெக்ட் அது. அது ஏதோ ஒரு நாள் ஏதோ நடந்துட்டு வரும். அது நம்ம ரெகுலரா பேசணும்னு ஆசைப்படும். அதை தொட்டாலும் சரி, ரசிக சண்டையை தொட்டாலும் சரி, இல்ல கட்சி சண்டையை தொட்டாலும் சரி, எதை தொட்டாலுமே வந்து வேணாதான். அதுக்கு நம்ம நிம்மதியா வியூஸே இல்லைனாலும் சரி, லிசனர்ஸே இல்லைனாலும் சரி, நம்ம ஒரு 10 பேரோ 30 பேரோ 40 பேரோ டெய்லியும் கேட்கறோம்ல,
அதுக்குள்ள கேட்டு நிம்மதி சந்தோஷமா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றது, ஆபீஸ் விட்டோ இல்ல ஸ்கூல் விட்டோ இல்ல வந்து காலேஜ் விட்டோ வந்த உடனே டக்கு நம்ம ஏரியா பசங்க 4 பேர்த்த கூப்பிட்டுட்டு நமக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையா, நல்லா இருக்கோ நல்லா இல்லையா, இன்ட்ரெஸ்டான டாபிக் இன்ட்ரெஸ்ட் டாபிக் டெய்லி ஒரு 10 நிமிஷம் நம்ம பாட்டும் பேசிட்டு போவோம். திரும்ப பேசிட்டு போனா வாக்கிங் போன மாதிரி திரும்ப வீட்டுக்கு வந்துருவோம். அன்னைக்கு என்ன பேசணும் நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. ஜஸ்ட் போகும்போது ரிலாக்ஸா போவோம், வீட்டுல படுத்துன்னு தூக்கம் வந்துடும். அது மாதிரி இப்ப ஸ்பேஸ் பேசுறோம்ல, என்ன பேசணும் நமக்கும் தெரியாது. பேசி ஜாலியா பேசுறோமோ டாபிக் வந்து காலையில் ஆகணும். நாளைக்கு காலையில் தமிழ் என்ன வைக்க நாளைக்கு காலையில கூட யோசிச்சாலும் ஞாபகம் வராது. நான் பாரிட்ட கேட்பேன், பாரணி என்கிட்ட கேட்பேன். அப்படி இப்படியே சரி ஏதோ ஒன்று வச்சிருவோம் கைக்கு வந்து அதுக்கு ஒருத்தன் கைக்கு வந்து என்ன அதுக்கு ஒருத்தன் டாபிக் வச்சான், ஏதோ டைப் தமிழ் வச்சான். நீ ரெட்ரோ படத்தை பேசுறதே 1 நிமிஷம், ஆனா ரெட்ரோ தமிழ் வச்சு எனக்கு வேற எதுவும் ஞாபகம் வரலையா, பேசுனே ரெட்ரோ படத்தை ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக தான் அதை வச்சிருக்கேன். அது கூட நீ உனக்கு குறையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு குறை. அன்னைக்கு என்ன பேசுன்னு தெரியல, ரெட்ரோ பத்தி என்னமோ நான் பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லை. ரெட்ரோ தமிழ் வச்சு விட்டுருவோம்னு வச்சு விட்டாச்சு. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்றான், ரெட்ரோ 10 செகண்ட் பேசிருக்கீங்க 1 நிமிஷம் பேசிருக்கீங்கன்னு. நம்ம அப்படி போயிட்டு இருக்கு. அதோட அப்படியே நிம்மதியா போயிட்டு போயிடுவோம், ரிலாக்ஸா ஜாலியா. நமக்கு நிம்மதியா தூக்கம் வந்தா சரி, இல்லைன்னா சண்டை வந்துச்சுன்னா பரபரப்பா படம்னு போட்டு வந்து மூச்சு வாங்க பேசுறாங்கல்ல, அது மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது. விஷால் ப்ரோ 2 நாள் முன்னாடியே நேத்து ஏதோ ஒரு இது டாபிக் டைட்டில் சொன்னாரு. நான் வந்து அடுத்த நாள் காலைல கேக்குறேன், விஷால் ப்ரோ என்னமோ சொன்னாரு, பிரகாஷ் ப்ரோ இல்ல அதுதான் அன்னைக்கு திரும்ப விஷால் ப்ரோ கூட ஒரு டைட்டில் ஞாபகப்படுறதான்னு சொல்லி சொன்னாரு. அந்த டைட்டில் கூட காலைல மறந்து போச்சு. ஐயோ விஷால் கூட ஐடியா கொடுத்தாருங்க, அந்த டைட்டில் நான் பாருன்னு சொல்றேன். விஷால் என்னமோ சொன்னாருங்க. ஆமா நான் விஷால் என்னமோ சொன்னாரு, ஆனா என்னன்னு மறந்துட்டேன்னு பரணி சொல்றாப்பி. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம அந்த பேசுற டாபிக்லாம். பிரகாஷ் நானும் உங்க பழைய வீடியோலாம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுண்ணே. காந்தார் நல்லா இருந்துச்சா? நல்ல விஷயம். பாத்துட்டீங்களா? ஓகே. நாளைக்கு வந்து கோடிகளில் கண்டினியூ பண்ணல. பிரகாஷ் மகாதேவ். அது கோடிகளுங்க, கொடிகளும் இல்லைங்க, கொடினா கட்சி கொடிங்க. பிரகாஷ் மகாதேவ், சுகுமார், ஸ்மார்ட் பரணி சார். அந்த இது இருக்கும்ல, இல்ல பராசக்தி சின்ன பட்ஜெட் படமா பெரிய பட்ஜெட் படமான்னு தமிழ் வைங்க. ஓகே நான் வச்சிடறேன். ஓகே டன். ஏன்னா அப்பதான் நம்ம ஞாபகம் வரும். பின்னொரு காலத்துல அதை நம்ம வந்து வீடியோ தேட முடியும், எந்த வீடியோ பேசுறோம்னு. ஏதாவது பரணிக்கு தேவைப்படும், பரணி எடிட் பண்ணி போடுவாரு. இல்லங்க பரணிக்கு பின்னாடி தேவைப்படுங்க. அது பரணிக்கு அவரே தேடுவார். அப்ப தேவைப்போ அவருக்கு தமிழ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவார்ல. பராசக்தி சின்ன பட்ஜெட் படமா பெரிய பட்ஜெட் படமா அப்படி போட்டுவீங்க பரணி. பரணி ப்ரோ நீங்க வந்துட்டு தலைவர் பெஸ்ட் டாபிக் இருக்கு. ஒரு கோபலட்சன் எடுத்து டாபிக்கா விஜய் இன்னும் 150 கிராஸ் பண்ணலையா சேலரிங்க போட்டுட்ட போது. ஏங்க பரணி அவர் தெரியாதனமா பேசுனாருங்க. ஏங்க நீங்க அதை வேற கொண்டு வரீங்க உள்ள, வேணாங்க. ஐயோ நீங்க இதை வச்சுட்டு போங்க. சரி முடிச்சிடலாமா? பரணி எல்லாம் கார்னர் பண்ண பிளான் பண்றாங்கப்பா. மேட்ச் என்ன ஆகும் நைட் அத சொல்லுங்க. மேட்ச் வந்து நடக்காது, நீங்க சொல்லி நடக்கல அவ்வளவுதான். மழை சரி மழை வெளுத்து வாங்குது, கண்டிப்பா கேன்சல் ஆகும். அது ஒரு நல்லது இருக்கு. எவ்வளவு நேரம் மழை பெய்யுதுன்னா 11 மணி வரையுமா? பேச மாட்டேன். அதாவது 11:42க்கு 5 ஓவர் கட் ஆஃப் டைம். 5 ஓவர் மேட்ச் நடக்கிறதுக்கு 11:42 வரைக்கும் டைம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இல்ல நீங்க அது நடக்காது, தைரியமா தூங்க போலாம். இங்கதான் இருக்கணும். அதுதான் நீங்க என்ன சொல்லுங்க. அதுக்கு இல்லைங்க, இப்பயே கண்டிப்பா சொல்றேன். 10:45 உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மேட்ச் வந்து அப்ப இது நிப்பாட்டிட்டாங்க, அது பேர் என்ன ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து மழை போகிற வேகத்தை பத்தி தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, கிரவுண்ட் வந்து அது எவ்வளவு நேரத்துல கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு போவாங்க. அது இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் டைம் சொல்லுவாங்கல்ல, அது கணக்கு பண்ணா ஒரு 45 நிமிஷம் தேவைப்படும். அப்படி கணக்கு பண்ணா 10:45க்கு அதை 10:45 10:50 சொல்லிடணும். அப்பதான் 11:42க்கு அந்த மேட்ச் கரெக்டா இருக்கும். 5 ஓவர் மேட்ச் நடக்காது பெய்கிற மழைக்கு. ஓகே விஷால் ப்ரோ டவுட் கேன்சல் ஆகட்டும். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் யாரும் எடுக்கல, மேட்ச் கேன்சல் ஆகட்டும், நல்லதுதான். ஓகே விஷால் ப்ரோ டவுட் சொல்லுங்க தலைவா. இப்போ உங்களுக்கு ஒர்க் டைமிங்ல எப்படிங்க உங்களுக்கு? இப்போ மார்னிங் ஒரு ஷோ ஐபிஎல் நடக்கிறதுனால இல்ல, நான் ஈவினிங் ஷோ மட்டும் தான் பண்றேன். ஐபிஎல் நடக்கிறதுனால 2:15 to 11:15 வரைக்கும் நமக்கு ஆஃபீஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் டைமிங் 8 அந்த மாதிரிலாம் கிடையாதுங்களா? இல்ல தலைவா, இப்ப ஐபிஎல் இல்லைன்னா 12:15 to 9, மதியம் 12:15 வந்து நைட் 9 வரைக்கும். ஓ சரி சரிங்க. இப்போ நீங்க இப்போ ஷோ பண்றது ரெஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுக்கு ஃப்ரீ தானே உள்ள? வேற ஏதாவது பண்ணுவியான்னு கேக்குறீங்களா? இல்ல தலைவா, நம்ம மதுரை டிஜிட்டல் நம்ம பாத்துக்கிறோம். அதனால இப்ப மதுரை சம்பந்தமா சூரியன் எஃப்எம்ல யூடியூப்ல ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம தான் எடிட் பண்ணி வீடியோ பண்ணுவோம், அந்த வேலை பாக்குறோம். பிளஸ் இப்ப ஓசிஎல்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் எஃப்எம். கண்டிப்பா தலைவா, என் பொண்டாட்டியும் கேட்டுட்டே இருக்கு, கிளம்பி வரப்பா அப்படின்ட்டு. அதோ நம்ம கேட்ட உடனே கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குற மாதிரியும் இவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதனால டாக் பண்ணிட்டு போவாங்க ஐடி இருந்தா மதுரையில இருந்து தூக்கிடுவாங்க. அப்ப என்ன முருகேஷ் ப்ரோ, மதுரைக்கு அடுத்த லெவல்ல போகணும்னா நீங்க கோயம்புத்தூர் தானே போகணும்.
அதுக்கு சென்னையா வருது அந்த ப்ரோ. இல்ல தலைவா, மதுரை ரொம்ப நிம்மதியா இருக்கேன் நான் மதுரையில. இப்படியே இருக்கட்டும். கோபாலகிருஷ்ணன் வாய்ஸ் திடீர்னு பார்த்து எனக்கு கேட்டா நம்ம லோகேஷ் கனகராஜ் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. எல்லாம் அவரு. நீங்களும் கிணத்து கடவா மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன்? இல்ல ப்ரோ, நான் பல்லடங்க. கிட்டத்தட்ட போன்ல கேக்குறங்காட்டி எப்படி இருக்கு? கிணத்து கடவுக்கு மிக அருகில் அப்படிங்கிறீங்களா? ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். மலுமிச்சம்பட்டி தெரியுங்களா கோபாலகிருஷ்ணன்? தெரியும் ப்ரோ, நல்லாவே தெரியுங்க. ஏனுங்க என்ன நாங்க சம்மந்தம் பண்ணிருக்கதான் இருந்தானுங்க. ஓ சரிங்க ப்ரோ, இந்த சைடு வந்து வாங்க. கண்டிப்பா சந்திப்போங்க சீக்கிரம், கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்கிறோம். கொஞ்சம் சொல்லி வைங்க விஷால பத்தி. தெரியுங்க அவர் என்ன பண்றாரு ட்விட்டர்ல சொல்லி வைங்க அவரை பத்தி. அது என் தங்கச்சி கேட்டுதாங்க போகுது. காலையில கழுவி ஊத்துதுங்க, கல்ல போன் மேல கழுவி தாங்க ஊத்துது. என்னையா பேசுற நீ? ஏதோ நீ பெரிய சினிமா தெரிஞ்ச மாதிரி பேசுற அப்படின்னு கோவை தமிழ் மாதிரி இல்ல, இந்த மலை கிராமத்துல தமிழ் மாதிரி இருக்கு. பார்த்துதான் லாங்குவேஜ் ஷேமிங் பண்றீங்க விஷால். அண்ணா சதிலீலாவதுல கமல் ஐயா அப்படி எடுப்பாரு, அதை ட்ரை பண்றோம். ஆனா உண்மையாலுமே என் வீட்டுல அத ஒய்ஃப் வீட்டுல இப்படிதான் பேசுவாங்க. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்பயே நமக்கு ஓகே, அவங்க கலாய்க்க தான் போறாங்க நம்மள அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கும். அதனால நமக்கு அப்படியே பழகிடுச்சு. அதுவும் அஜித் வந்துட்டு அப்படியே பேசுவாரு, என் ஒய்ஃபோட தம்பி மாதிரியே பேசுவாரு. விஷால் ப்ரோ சொல்லுங்க விஷால் ப்ரோ அப்படின்னு அப்படியே வாய்ஸ்ல இருந்து அப்படியே நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப பாசமா இருப்பாங்க. நல்ல என்ன எல்லாரும் அமைதியா வரிசையா ஆர்டின் விட்டுட்டு இருக்கீங்க. சும்மாதான் எங்க ஊரை பத்தி பேசுறாங்கல்ல, அதனால ஆர்டின் விடுவோம். ஆமா சரி ஓகே முடிச்சிடலாமா? சூப்பர் ஸ்டார் டைலாக அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. டெய்லி சீக்கு வந்தவர் புடிச்சிடலாமான்னு அவர் எவ்வளவு ஸ்டைலா சொல்றாரு. தலைவா ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் ஒண்ணும் இல்ல தலைவா, நம்ம ஒரு டிகிரி இருந்தா போதும், பேச தெரியணும் தலைவா. அப்ப எப்படி உனக்கு வேலை கிடைச்சதுன்னு கேட்காதீங்க, ஏதோ இதுல கொடுத்துட்டாங்க, அதனால போயிட்டு இருக்கு தலைவா. ப்ரோ உங்க இது உங்க ஃப்ரெண்ட் மீன் வாய்ஸ் செமையா இருக்கு, சொல்லிருங்க. அப்படி வாங்க, அப்படிதான் எல்லாரும் இங்க சுத்தி அங்க தெரியும். விஷாலு உன்னை பத்தி தான் சொல்லலான்னு வந்தேன், போறப்ப அப்படி இப்பதான் அன்பான ஃபேன்னா இவருதான் அன்பான ஃபேன், இப்பதான் பாராட்டலான்னு வந்தேன். இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு இதான் ரீசனா? இல்ல ப்ரோ, நான் இவரு ஃபர்ஸ்ட் எடுத்து விஷால் ஃபேன் தான் சொன்னேன். நல்ல விஷயங்க. மீன் அவங்க போயிட்டாங்க வேலையை விட்டு, என்னைக்கா வந்தாங்கன்னா கோபாலகிருஷ்ணன் ஃப்ரம் கோயம்புத்தூர் இஸ் யுவர் ஃபேன் அப்படின்ட்டு நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் தலைவா. சுகன் ப்ரோ இருக்காரா? இல்ல அதெல்லாம் சும்மா இருக்கான். நல்ல கண்டிப்பா சுகன் ப்ரோலாம் தனியா மெசேஜ் பண்ணிக்க பாரு, அவரு பர்சனல் டிஎம் தான். சுகன் ஆல்ரெடி சிஸ்டர்னு சொல்லிட்டாரு. ஆமா சிஸ்டர், ஆனா பர்சனல் டிஎம்ல அப்படிலாம் இருக்காது ப்ரோ. எனக்கு ஒரு டவுட், இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சூரியன் எஃப்எம்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்ஜே நீங்க தான். யாருன்னா கேட்டுட்டு போ, வரட்டும் சுகன் ஆளே காணோம். விடுங்க ப்ரோ, அதை விடுங்க. அவருக்கு ரெட்ரோ பயங்கரமா கனெக்ட் ஆயிருச்சு, லவ் போர்ஷன்லாம். அவரு ஒரு மாதிரி உருகிக்கிட்டே இருக்காரு. ஐயோ ரொம்ப சேடா இருக்கு. அவரு வேற. ஆமா ஆளே கூப்பிடுங்க. இவரு தனி உலகத்துல வாழ்ற ராஜா, வாழுன்னா மெசேஜ் பண்ணு. ஆமா ப்ரோ, சுகன் எல்லாத்துலயுமே ரொம்ப இன்டென்சிவா இருக்கு. ஆமா ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவான மனுஷன், ரொம்ப நல்லா பேசுவாப்ல. அவர் ரசிச்ச சீன்லாம் அப்படியே பொயட்டிக்கா என்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. சைடு ஏ சைடு பி தானே ப்ரோ? மாவீர் ப்ரோ என்ன சண்டை போட்டுன்னு ஓடிட்டேன்னு பேர் வரக்கூடாது இருந்தேன். நீங்க ஓட்டது சண்டையா? இதுதான் இன்னைக்கு மூமெண்ட்ல இதுதான் குபீர். ஆமா ஆனா கோபால் ப்ரோ நீங்க ரொம்ப 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 ஆனா பரணி ப்ரோக்கே உங்க மேல கோவம் வந்திருக்காது, அந்த அளவுக்கு நீங்க தன்மையா தான் கேட்டீங்க, அதுதான் கரெக்ட்ன்ற. அப்படிதான் பேசணும். எனக்கு யாரு மேலயும் கோவம் வராது ப்ரோ. அப்படியா? நீங்க வந்துச்சீங்க கோவம் அஜித் பாலன் சொன்னதுக்கு இல்ல ஆக்சுவலா அஜித் பால்டன் நான் பேசினது ஏன்னா வந்து அவர் ரொம்ப நாளா இந்த ஸ்பேஸ்ல பேசுறாரு, ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஒரு கான்வர்சேஷன்ல தப்பாலாம் சொல்றீங்க. பேசினேன் அவ்வளவுதான். ஃபனி நோட்ல தான் சொன்னேன், ஃபனி நோட். ஃபன்னி நோட் தான். ஓகே ஓகே ப்ரோ, ஃபன்னி நோட். ஆமா இல்ல ரொம்ப, ஏன்னா நானே சொல்றேன், இது கண்டிப்பா
அது கிளாஷ் அதுக்கு தகுதியான ஆள் தான் எஸ்கே. ஏன்னா சந்திரமுகி எஸ்கே இது வந்துச்சு கில்லி, அது என்ன சச்சின் வந்துச்சு. அப்போ அவர் கில்லியில ஒன்று ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 40 கோடி என்னமோ பண்ணிச்சு. இப்போ போன வருஷம் இவர் 300 பண்ணியிருக்காரு இவர் போன வருஷம். அந்த ரெக்கார்டை இன்னும் யாருமே உடைக்கல. அதுக்கு தளபதிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க யாருமே இன்னும் உடைக்கல. அதனால இது கண்டிப்பா தகுதியான கிளாஷ் தான், நான் அது வேணா சொல்லலாம். பட் கிளாஷ் தெரியல, இப்போதைக்கு டவுட்ல தான் இருக்கு. ஆமா தெரியல, அதுவும் தெரியல இது என்ன பண்ண போறாங்கன்ட்டு. ஆனா இப்ப ஏன்னா கோபால் ப்ரோ நான் ஏன் உங்களுக்கு சூப்பர்னா, இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல இருந்தோம். யாக்குசா ஹோஸ்டா இருந்தாப்ல, நாங்கெல்லாம் அந்த ஸ்பேஸ்ல இருந்தோம். ரொம்ப பிரமாதமா போச்சு அந்த ஸ்பேஸ். இல்ல சொல்லல எதையும். அவங்க அது கேட்டுட்டு சொல்ல முடியாதுங்க, அதை சொல்ல முடியாதுங்க, அது வெளிலாம் சொல்ல சொல்லுங்க சுமார். இல்ல மாவீரன் சொன்னதுக்காக கேக்குறேன். இப்போ ஒரு ஸ்டாரு ஒரு பொசிஷன்ல அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருவோம், எவ்வளவு நம்பர்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவர் வந்து பயங்கரமான அவரோட இதுவை வந்து பிரேக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்காரு அப்படின்னா, தமிழ் சினிமால அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் அதிகமா இருந்திருக்காருன்னா யாரு சொல்லுவீங்க? இது நல்லா இருக்கு. பட் பிரகாஷ் ப்ரோ பரணி ப்ரோ முடிச்சுக்கலாமான்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் சுகுமாரனா அது கொஸ்டினாவே கேட்க கூடாது, அதுதான் ஆன்சரே. ஓகே. ஏன்னா ரொம்ப சமீபமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ரஜினி ரெக்கார்ட்ஸ் நான் ரஜினி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்ட் ஆமா கரெக்ட். ஆனா அது பிரேக் பண்ணவருக்கும் ஒரு கிரெடிட் தரணும்ல. கிரெடிட் தர வேணாம்னு சொல்ல, கிரெடிட் கண்டிப்பா தரணும். பட் ஆனா எல்லாரோட ரெக்கார்டும் நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல பிரேக் பண்ணப்படும்ன்றதுதான் அதோட ஃபேக்ட். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலா இவ்வளவு தகுதியான ஆள் தான் அந்த கிளாஷுக்கு. இதை நான் கிளாஷாவே பாக்கலன்னு சொல்றாங்கல்ல. நான் ஆக்சுவலா நிறைய விஜய் அதான் நான் சொல்ல வரேன், அததான் நானும் சொல்ல வரேன். மாவீரனுக்காக தான் எல்லாருமே வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்துட்டு வருவாங்க. அதுல இப்ப மாவீரன் சொன்னதுக்கு நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். அந்த தகுதி ஏன் வரும் அப்படின்னு. ஓகே ப்ரோ, நான் கூட ஏதோ வளரிட்டனோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் ஒரு ஜெனரேஷன் மாறுதுல்ல, எல்லாம் மாற வந்துட்டு அதோட இது எவால்வ் ஆயிட்டே போகும். அப்படியே நின்னுடாதுல. ஏதோ பெருசா எல்லாரும் சண்டை போட போறீங்க. நேற்று ஒரு ஸ்பேஸ் நடந்துச்சு. என்னன்னா விஜயஜிக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்பேண்டம் என்ற விஷயம் இருக்கான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமா 5 விஷயம் சொல்லிட்டு நானும் சொன்னேன். இதுல தொத்திட்டு இருக்கீங்க, அப்படியே மாறி இன்னொருத்தவங்க தொத்துறதுக்கான காலம் ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படின்னு சொன்னேன். அது நம்பிக்கையே தான் இருக்கும். இல்ல ப்ரோ, இது இருக்கு காலங்காலமா. அதாவது அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்தே இருக்கு. எல்லாரும் வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் இந்த ஒரு கல்ச்சர் போயிடும்னு நினைக்கும் போது அஜித் விஜய் எவால்வ் ஆனாங்க. அஜித் விஜயோட கல்ச்சர் போயிடும் அப்படின் போது வருவாங்க. அது மாதிரிலாம் அப்படியே வந்துட்டு முடிஞ்சிடாது. அதெல்லாம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அது இருக்கதானே செய்யுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம போயிடும். ஒரு பாயிண்ட்லலாம் வந்து சச்சின் போயிட்ட அப்புறம் கிரிக்கெட்டை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. கிரிக்கெட்லயும் அது மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தோனி போயிட்டதுக்கு அப்புறம் நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்க சொன்னாங்க. தோனி இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, இன்னும் கிரிக்கெட் பார்த்துன்னு தான் இருக்காங்க. அப்புறம் தோனி கோலி போயிட்ட அப்புறம் பார்க்க மாட்டேன்றாங்க. நாளைக்கு வந்து அவர் போயிட்டாலுமே வேற ஒரு பிளேயர் அந்த இடத்துல வரதான் வந்தாச்சு, ஆயுஷ் மாத்ரே வந்தாச்சு. இல்ல எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருக்குமே அந்த மாதிரி சினி ஃபீல்டுலுக்குமே வந்து அந்த ஒரு காம்படிஷன். பட் ஆனா யாருன்றதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல. இப்போ அந்த ஈக்குவல் இவங்க 2 பேர் தான் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியே டாமினேட் பண்றாங்க. இந்த 2 கிளாஷ் நடந்தா வேற மாதிரி ஒரு கொண்டாடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு 2 கிளாஷ் வந்துட்டு திரும்பி யாரு கூட வரும் அப்படின்னு தெரியல. மேபி தனுஷ் சிம்புவா கூட இருக்கலாம். சிம்புவோட படங்கள்லாம் நிறைய வந்து, தனுஷோட படங்களும் அந்த மாதிரி வந்து திரும்பியும் அவங்களுமே வந்து ஒரு மேபி அந்த பாயிண்ட்ல இருந்தாங்க. நடுவில் சிம்புவோட ஒரு நிறைய அந்த கன்சிஸ்டன்சி கம்மியாகி அவர் படங்கள் நிறைய கொடுக்காதனால அந்த ஒரு பிரேக் போச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து தனுஷோடைய 2வது படம் 3வது படம் சுல்லான் என்ன படம் எட்டாவது படம் இல்ல 2வது அதுக்கப்புறம் ஒரு 5வது 6வது அந்த மாதிரி இருக்கும். 5வது 4வது 5வது இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா அதாவது நான் ஓப்பனா சொல்றேன், அது வந்து சும்மா ஒரு ஃபனி நோட் தான். அப்போ வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாப்புல ஆளு.
சுல்லா மாதிரி இருந்துட்டு சுல்லான்னு பேர் வச்சு அடிக்கிறான் போற மாதிரி. அப்போ வந்து அவன் மைண்ட்ல என்ன வந்திருக்கோம்னா ரீச் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இல்ல அது எல்லாருமே அவரோட படங்கள்ல வர டைலாக் இவரோட படங்கள்ல வரும். அதாவது உன்ன மாதிரி என்ன மாதிரி பசங்க பார்க்க பிடிக்காது, அத பார்த்தவனே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு. அது சிம்பு படத்துல வேற மாதிரி வரும் டைலாக். சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாதிரி வந்துட்டு மாத்தி வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அது சிம்புவே நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, காம்படிஷன் எங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா. வந்து சாதாரணமா யூஸ் பண்றாங்க. அது அஜித் விஜயுமே அந்த பாயிண்ட்ல இப்போ வந்து மேபி அவங்க சண்டை போட்டு அதான் அவங்களோட கிளாஷ் இருக்காத மாதிரி தெரியலாம். அந்த டைம்ல வந்து பாட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்கன்னு வச்சுப்பாங்க. பாட்டுல லிரிக்ஸே அப்படிதான் இருக்கும். சச்சின் ஓப்பனிங் சாங், அட்டகாசம் ஓப்பனிங் அட்டகாசம் ஓப்பனிங் சாங்லாம் எக்ஸாக்ட்டா அப்படியே அட்டகாசம் ஓப்பனிங் சாங், சச்சின் ஓப்பனிங் சாங் எல்லாமே வந்து அதுதான். அது உண்மையிலேயே வந்துட்டு அது ரைவல்ரி வந்து பெருசா ஸ்டார்ட் ஆனது அதுதான். எல்லாரோட இதுவும் இருக்கும். ஃபியூச்சர்ல இப்ப யார் கூட இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரியல. அது நான் நினைச்சேன் ஸ்ட்ராங்கா அப்ப நம்பினேன். கொஞ்சம் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி தான் அடுத்த அஜித் விஜய் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா விஜய் சேதுபதி ட்ராக் கொடுத்து போயிட்டாரு. சுல்லான் வந்து யாருன்னா இந்த விஜய்க்கே வந்து ஆக்ஷன் மூவிஸ் வந்து கொடுத்த ரமணா தான். அதே மாதிரி ஸ்டைல் நம்மளும் போவோம் அப்படின்னு போயிட்டான். ஆனா அந்த சுல்லான் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய அந்த டைமுக்கு வந்து தனுஷோட வந்து அந்த கேரக்டர்ஸ் கேரி பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அதனால இதா இருந்துச்சு. பட் அப்ப அந்த மாதிரி அப்பவே ஆரம்பிச்சாங்க. நடுவானா அப்போ வேற மாதிரி போயிடுச்சு 2 பேர் ட்ராக்குங்க. பாப்போம் நெக்ஸ்ட் ரைவல்ரி யாரு கூட வருது அப்படின்னு. நானும் ரொம்ப பிரதீப் ரங்கநாதன், கவின் அந்த மாதிரி ஏதாவது வருமான அடுத்தடுத்து 3 படம் தான்ப்பா பண்ணிருக்காங்க அவரு. நான் கேக்குறேன் சும்மா ஒரு ஆர்வத்துலதான். மணிகண்டன் பிரதீப், கவின் பிரதீப் வரலாம். அதான் சொல்றேன், யார் வேணா இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம். ஆனா அது வரும்போது அது எனக்கு வந்து ஒரு சில இடத்துல வியப்பா இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஜெனரேஷனுமே வந்துடுச்சு அடுத்து. ஆனா இன்னமும் வந்து கமலும் ரஜினியும் வந்துட்டு அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு நேம் அவங்களுக்கான நேம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்றாங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வருஷ கடைசியில பாக்ஸ் ஆபீஸ்ல டாப் 2ல அவங்க தான் இருக்க போறாங்க. ஆமா, அதுதான். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அது மெயின்டைன் பண்றதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இந்தியால 4 பேர் தான் பண்றாங்க, ரஜினி, கமல், மோகன்லால், மம்முட்டி. வேற எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இல்ல இவ்வளவு பெரிய லாங் ஃபார்ம். ஈவன் அமிதாப் பச்சன் வந்து இது இப்ப வந்து இவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு இதுக்கு போறாரு, பாலிடிக்ஸ் போறாரு, அவர் வந்து நடிக்க மாட்டாருன்னு சொன்னதே வந்து எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்குமே. ஆமாமா, எனக்குலாம் ரொம்ப இதுதான். ஏன்னா அவர் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா கோட்டு வெளியே வர்றப்ப எனக்கு அப்பயே ஃபீலிங்கா தான் இருந்துச்சு, இன்னும் ஒரு படம் தான். ஜனநாயகன்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல எனக்கு. ஜனநாயகன்லாம் எல்லாரும் அழுதுதான் வருவோம்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. ரொம்ப எமோஷனலா இல்ல ப்ரோ, திரும்பி வரலாம். அத வந்து அவரோட டிசிஷன் மாத்திட்டு அது அவரோட பர்சனல் ஒப்பீனியன், அவர் எப்படி வேணா மாத்தி திரும்பியும் வரலாம். பட் ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு டைம் பீயிங்க்கு வந்துட்டு எல்லாருக்குமே அது ஒரு ஹர்ட் ஆகும்ல. கரெக்ட். அவர் பாலிடிக்ஸுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் வந்து இந்த ஒன் லாஸ்ட் டைம் தான். அதை வந்து திருப்பி பிரேக் பண்ணிட்டு வந்தா பாலிடிக்ஸ்க்கு வந்து மைனஸ் ஆகும். அதனால அது பண்ண மாட்டாங்க. ப்ரோ நம்ம வந்து நானும் அப்படித்தான் நினைச்சேன் ப்ரோ. நான் வந்து இவரை சொல்லல பர்டிகுலரா, கமலோட இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க மாட்டோமோ அவர் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தான் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அண்ணே அவர் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி தான் நான் விஜய் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அதெல்லாம் நான் அந்த பொலிட்டிக்கலும் சினிமாவும் நான் சேர்த்துக்கவே மாட்டேன். கரெக்ட். எனக்கு வந்து கமலஹாசனா பிடிக்கும். எனக்கு அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா பிடிக்கும். என்னைக்குமே வந்து அவருக்கு என்னோட இது இருக்கு, ஒரு ஆக்டரா வந்து எனக்கு என்னைக்குமே அவரோட ரசிகன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். அதுதான் இப்ப விஜய் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பட் ஆனா எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. இப்ப விஜய பிடிக்காதவங்களுக்குமே சில விஜய் மேனரிசம்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம கூடயே டிராவல் ஆன ஒரு ஸ்டார் இல்ல விஷால் ப்ரோ. நான் ஒன்னு சொல்லவா, விஜய் எல்லாம் சும்மா அந்த ஃபேன் ஃபைட்டுக்காக அபியூஸ் பண்ணுவாங்க. விஜய் எல்லாம் பிடிக்காம யாரும் இருக்கவே மாட்டாங்க. சும்மா இங்க இப்பயே சொல்றேன், இல்ல மாவீரன் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வந்து 100% உண்மை. அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா,
அவர் விஜய் நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கமர்ஷியல் ஓரியன்ட், ஃபேமிலியோட கனெக்ட் பண்ற மாதிரி படங்கள் தான் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி பார்ட்டி ஹிட் ஆகும், நம்ம ஃபேமிலியில எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இல்ல நம்ம ஃபேமிலிலே வந்து வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒருத்தர் மட்டும் வந்து நான் இல்ல எனக்கு அவர் பிடிக்காது அப்படின்னு மனசுக்குள்ள பேசிப்பாங்க. கரெக்ட். இங்க ஆன்லைன்ல வன்மத்தை காக்குறாலும் தியேட்டருக்கு ஓடிடுவாங்க. விஜய் படம்னால ஒரு உண்மை, அதான் உண்மை. ஆமா ஆமா. சின்ன வயசுல எந்த மாதிரி ஒரு அணில்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்பா சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கேன். ரஜினி ஃபேனா தான் இருந்தேன், அப்புறம் விஜய் ஃபேனு, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சினிமாலாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சது தான் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தேன் நான். எல்லாருமே இப்படிதான் வரும், இந்த ரஜினிக்கு ஃபேனா இருந்திருப்பாங்க, இல்ல விஜய்க்கு ஃபேனா இருந்திருப்பாங்க சின்ன வயசுல. குட்டி இல்ல அது கிட்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி தானே பண்ணுவாப்ல. ஒன்னு சாங், டான்ஸ், ஹியூமரு, இதெல்லாம். இப்ப அவர் ஓடாத படம்லாம் ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க நடுவுல. அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சின்ன வயசுல உண்மையாலுமே குருவிக்கு சில்லறை சதற விட்டவங்க நானு. தியேட்டர்ல பாத்துட்டு இது தாண்டா சினிமான் இருந்தவன் நானு. அதுவும் பல்லானது பாட்டுலாம் எப்பா அப்படி ஒரு வயசு சின்ன வயசுல. படத்துல எல்லா ஆல்பமும் சூப்பரா இருக்கும். ஆமா, அது அவருக்கு தான் நடக்கும். அது ரொம்ப ரேர் பினாமினா, அவருக்கு மட்டும் தான் நடக்கும். வில்லுல எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் நல்லா இருக்கும், சூப்பரா டான்ஸ் செம்மையாடிடுவாப்லையா. அதனால ஒரு ஆப்வியஸ்லி ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். அது என்ன பண்றது, அது என்ன ஆகுதுன்னு பாப்போம். சுறாலே சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பரணி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பரணி முடிச்சிடலாமான்னு கேட்டாப்பி, அது கேட்டு அரை மணி நேரத்துக்கு ஓடிடுச்சு. முடிச்சிடலாமா? இதுல வேற நடுவில் ஒருத்தர் டிபியே மாத்திட்டு வந்துட்டாரு, கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சும் போது ஒரு டிப்ல வந்தாரு. அவ்வளவு தூரம் வயசாயிடுச்சு அவருக்கு. இல்ல அப்படி அவர் எங்க வந்தவர், நீ அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கீங்க, அவர் இப்படி வயசாயிடுச்சு அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. நானும் கவனிச்சேன் அந்த டிபிய. அவரு வேணாம்டா அதனால வந்து ஃபார்மர் கிட்ட வந்தாரு. அதான் என்ன இப்ப ஒரு தாத்தா கிட்ட அடப்பா தலைவா என்ன தலைவா. இல்ல ப்ரோ, யூடியூப்ல ஒருத்தர் வருவார்ல, ஆமா அவரு மாதிரியே வேணாம்டான்னு வரல. ஆமா அவரு மாதிரி இருக்குல்ல. அவரு பேச இல்லங்க, அவ்வளவு நேரம் நீங்க பேசிருக்கீங்க, அவரே பார்த்தாரு. நீங்க எவ்வளவு நேரம் பேசி நானும் பார்க்கலாம், முடிச்சிடலாமான்னு எப்ப கேட்டீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே டிபி மாதிரி இவ்வளவு தூரம் நானே அப்ப உட்காந்து இப்படி வந்து உட்காந்துருக்கேன். நீங்க அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, மீன் போட போறாரு அவரு, வானத்தை போல மாதிரி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா. சரி சரி ஓகே, மெட்டஃபர் தான் போல கோபால். சரி பார்னி சொல்லிடுவோம். பார்னி உங்களை வந்து பாசமா திட்டினார்ல, பாசமா அவர் கோபாலகிருஷ்ணன், அவர் டிபி தான் விட்டு பாருங்க, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். அதை விடுங்க, நம்ம எபிசோட் ப்ரோ பாருங்க, 4 டிபி மாத்திட்டாரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள. சரி, நடுவுல சுகுமார் ப்ரோ ஒன்று சொன்னாரு, அந்த விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். சாரி பரணி, எனக்குமே ஒரு கோவம் வந்துச்சு பரணி ப்ரோ. அவர் கம்ப்ளீட் ஆக்டர்னு கமல சொல்லிட்டாரு, நீங்க கோவப்படாதீங்க. அது ஒரு இல்ல சொன்னாரு, அது சும்மா பேச்சுவார்த்தை சொன்னாரு. இது வேற. ஓகே சரி சொல்லுங்க சொன்னாரு ஃபியூச்சர்ல யார் வேணாலும் பெரிய ஆக்டர் ஆகலாம்னு சொல்லி. அந்த ஆக்டர் நேம் முருகரா கூட இருக்கலாம். அவ்வளவுதான், முடிச்சிடுறேன். பாய். முருகரா? சரி நோட் பண்ணிக்கங்கப்பா. புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு. எனக்கு புரியல, எனக்கு புரியல உண்மையா. முருகர் யாருன்னா சிவகார்த்திகேயன். அப்படின்னா நானும் ஒரு பில்டப் கொடுத்தாரு. சூர்யா பேரே சரவணன் தாங்க. சிவான் ஒண்ணு வருது, அந்த சிவான் நீ நினைச்சுக்கலாம்ல. உன் பேர் சிவானின்றனால நான் உன்னை வந்து கேஸ் பண்றேன்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி பண்றீங்க? நான் ஏதோ சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன்னா ஏன்னா அப்படி பண்றீங்க? அவர் வந்து பாருங்க, சரவணன் எடுத்து வரேன்றாரு. சூரிய இது ரெட்ரோ ப்ரோ. ஆமாங்க, அவர் பேர் சரவணன் தாங்க. இன்னொன்னு தனுஷ் பேர் வெங்கடேஷ் பிரபு. அதெல்லாம் நீங்க எல்லாருமே முருகர் தான். இங்க அவங்க ஹீரோ. அதெல்லாம் விடுங்க, நான் ஒரு மெட்டாஃபர் சொல்றேன். இல்லங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, எனக்கு எல்லாத்தையும் மெட்டாஃபர் சொல்றேன் அடுத்தது. ஆனா விஷால் ப்ரோ வந்து வெங்கடேஷ்ங்கிறது முருகன் பிரபு இல்ல. ஏங்க, வெங்கடேஷ் பிரபுங்கிறது வெங்கடாஜலபதியோட பேரு தான், ஓகேங்களா? பிரபுங்கிறது விஷயம் தெரியும்ல பிரகாஷ் ப்ரோ. திருப்பதியில வந்து நிறைய பேர் இன்னும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அது முருகர் கோவில் அப்படின்னு. அவங்க கிளைம் பண்றாங்க, கிளைம் பண்ணாம போறாங்க. வெங்கடேஷ்ங்கிறது அந்த நோக்கத்துல சொல்லியிருக்கான். சூப்பர். ஒண்ணு தெரியுமா, ஆந்திராவிலேயே முருகரை இப்ப கும்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆந்திரால முருகரை பத்தி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்த மிகப்பெரிய பட்ஜெட்ல முருகரை பத்தி ஏற்கனவே ஒரு படம் எடுத்துட்டாங்க. கார்த்திகேயன் ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. ஒரு கோயிலுள்ளே ஒரு விஷயம் இருக்கும், அதுவும் முருகரை பத்தி, முருகரோட தமிழ் கடவுளை பத்தி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். இல்ல அது ஒரு படம், அது டக்குன்னு ஞாபகம் வரல, ஊரே வறண்டு போயிருக்கும். அப்ப முருகர் கோயில் இருக்கும், அந்த முருகர் கோயிலுக்கு அடியில வந்து மாணிக்க கல் இருக்கும், அந்த மாணிக்க கல் எடுக்க வருவாங்க. அது ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுவும் அப்படிதான். கார்த்திக் அது தனி கதை, அது தனி கதை. அது வந்து 18 பீடங்கள்
இத்தனை பீடங்கள் அத்தனை பீடங்கள் சொல்லி அதை எடுத்திருப்பான் ஓம் சக்தி. அது 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 தனி கதை, அதை விட்டுருங்க. அது தமிழ் டப்பிங்ல பார்த்தா டைட்டில் மறந்துருச்சு. இது இப்ப எங்கேயோ போய் ஆக மொத்தம் வெங்கடேஷ்ங்கிறது வெங்கடாஜபதி பேர், அது பிரபுங்கிறது வெங்கடாஜபதி பேர். இது எடுத்துறாங்க. அடுத்தது பரணி, நீ சொல்லிட்ட ஒரு பேர் சொல்லிட்ட, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பேர் ஆப்போனன்ட்ல ஒருத்தர் வந்தா தானே அது ரைவல்ரியா மாறும். சிலம்பரசன் முருகர் பேர் தான் பரணி ப்ரோ. சிலம்பரசனும் முருகர் பேர் தான். ரங்கநாதன் வர்றாரு. மாவீரன் தான் சொல்லணும் எனக்கு. மாவீரன் நான் எங்க மாவீரன் சொல்ல வேணாம், நான் சொல்றேன் சிலம்பரசன் முருகர் பேரு, பிரதீப் ரங்கநாதன் முருகர் பேர் சொல்லல. தளபதிக்கு இன்னைக்கு நம்பர் 1 இருக்காரு. அவருக்கே 50வது படம் சூரா தான். அவரே 56 57க்கு அப்புறம் தான் பீக் ஆரம்பிச்சாரு. அதனால எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது ஒண்ணும் உண்மைதான். ஆமா, இன்னொன்னு எல்லாருமே முருகர் தான் அப்படி சொல்லி இந்த ஸ்பேஸ முடிப்போம் வாங்க. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப வாஸ்தவமான பாயிண்ட். 50வது படம் வந்து அவரு ஹிட் ஆகல, இவரு ஹிட் ஆச்சு, அஜித் ஹிட் ஆச்சு. பட் ஆனா வந்து இப்போ ஒரு காலகட்டத்துல பார்த்தா இவரோட இது கொஞ்சம் அப்படி கிராஃப் மாறிட்டே தான் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. அதனால மாவீரன் சொன்ன மாதிரி டைம் இருக்கு. மாவீரன் ஏன்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு போயிட்டு வருவாங்க. இப்ப அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நான் அது மாதிரி போகணும்னு ஆசைப்பட்ட அடுத்து நீங்க தாங்க மாட்டீங்க. இவர் தான் முருகர் வந்து வேல்பாயில வந்து ஒரு கதை வரும், வேல்பாயில ஒரு கதை வரும், வேல்பாயில வந்து அப்புறம் நாக்கர்தான் பாம்பு வரும். இவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையா இல்ல முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? அப்படி வாங்க வலிக்கு பேச முடிக்கிறோம். நாளைக்கு சந்திப்போம். பாய். பாய். குட் நைட். பாய். பாய்.